ஹாய் ஹலோ டார்மீஸ், அனிஷா. எல்லாம் எப்படியா இருக்கீங்க? எல்லாருமே கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அப்புறம் எல்லோரையும் கடைசியாக விமின் குக் லாஸ்ட் எபிசோடில் பார்த்துருப்பேன். அதான் நான் பேசின லாஸ்ட்டு ஸ்டோரி. எல்லோரும் கமெண்ட்லாம் போட்டிருந்தீங்க. எப்போயும் மாதிரி டிஎம்மில் வந்து சொல்கிறவங்களும் சொன்னீங்க கதை நல்லா இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னு. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். கமெண்ட் போட்டவங்களுக்கும் தேங்க்யூ. அண்டு நான் அதில் லாஸ்ட்டில் சொல்லியிருந்தேன் எல்லாருக்கும் கடைசியாக, அதாவது ஒரு 2 மந்த் பிரேக் விட போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 1 ஷாட் கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்டோரி. நான் ஃபஸ்ட்டு வேறு ஸ்டோரி யோசித்து வச்சுருந்தேன். அதை கூட நேற்று போலில் போட்டிருந்தேன். அது போடவா இல்லை இப்போது இந்த ஸ்டோரி இது போடவா அப்படின்ட்டு. நிறைய பேர் இது தான் கேட்டிருந்தீங்க. மை ஸ்கூல் க்ரஷ் இஸ் மை பிரதர் இன் லா அப்படின்ற இந்த ஸ்டோரி நிறைய ஓட்டு இது தான் வந்துருந்துச்சு. நான் பார்க்குறப்ப கடைசியாக ஸ்டோரி பார்த்தப்போ 127 ஓட் மொத்தத்தில் 64% வந்துட்டு இதுதான் இருந்துச்சு. ஸோ ஓகே, இந்த ஸ்டோரி பேசலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்துருக்கேன். அண்டு இந்த ஸ்டோரி நான் ஃபைனலாக பேசிவிட்டு அதுக்கப்புறம் 2 மாதம் கண்டிப்பாக பிரேக் இருக்கும். ஸோ 2 மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக செப்டம்பருக்கு ஒரு 25க்கு மேலே கண்டிப்பாக நான் வந்துடுவேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு தோணுச்சுன்னா லாஸ்ட்டில் நான் பேசின ஸ்டோரி எல்லாம் கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் என் ஸ்டோரிலாம் நல்லா இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த பழைய ஸ்டோரிலாம் கேட்காதவங்க கேளுங்க, ஓகே? அப்புறம் எலர்ஜி மூமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்களா? அம்மா பாரிஸ் போனாங்க, நம்ம சிமன் பாரிஸ் போனார், பாரிஸ் போனால், அதுக்கப்புறம் பாரிஸ்லையா தெரில, ப்ருசல் அப்புறம் மேத்ரிட் அப்படின்ற 2 ஊர்லலாம் கான்சர்ட் நடந்துச்சு. நிறைய சிக்கு மூமெண்ட் நடந்துச்சு. அப்புறம் நம்ம சிமினோட அந்த ஹார்ட் மூமெண்ட்லாம் நிறையவே இருந்துச்சு. எல்லோரும் பார்த்துருப்பீங்க. சிக்கு மூமெண்ட்லாம் என்னோடய இன்ஸ்டாவோட ஐடியில் நான் அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன். ஆக்சுவலி நான் ஸ்டோரி மட்டும் தான் பேச மாட்டேன், பட் இன்ஸ்டாலலாம் ஆக்டிவாக தான் இருப்பேன். ஸோ நான் குக்கை பற்றி அப்டேட்ஸ் போட்டுட்ருப்பேன். எல்லோரும் இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் வாங்க, கண்டிப்பாக இந்த அப்டேட்லாம் உங்களுக்கு கிடைக்கும், ஓகே? ஓகே, இப்போது இந்த மை ஸ்கூல் க்ரஷ் இன் மை பிரதர் இன் லா தமிழ்லைன் பார்த்துருப்பீங்க. என் ஸ்டோரி எப்படி இருக்க போகுது என்ன அப்படின்ட்டு ஒரு குட்டியாக ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்டு ஸ்டோரிக்குள்ளே போகிறேன். ஆக்சுவலி இது 1 ஷார்ட்டாக போகணுன்னு நினச்சிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இது 1 ஷார்ட்டாக முடியாது. ஏன்னா இது என்னோடய லாஸ்ட்டு ஸ்டோரி. லாஸ்ட்டு ஸ்டோரி 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் போடுவேன். பட் வந்துட்டு இது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கிறதுனால இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ பார்க்கலாம். 1 ஷார்ட்டாக முடிச்சிடுவேன், இல்லை 2 ஷார்ட் கண்டினியூ பண்ணுவோம், ஓகே. இப்போ ஸ்டோரி என்ன கேரக்டர்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகிறேன். ஓகே, இந்த ஸ்டோரியில் தமிழ்ல பார்த்துருப்பீங்க. நம்ம நாம்ஜூன், ஜின்னு, சிகே, நம்ம சிமன் எல்லோரும் இருப்பாங்க. இவங்களோட நம்ம ஜூங், அப்புறம் கொஞ்சம் நம்ம எஃப்எஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. இப்போது இந்த ஸ்டோரியில் நம்ம ஜூனாவோட தம்பி நம்ம ஜிமன், ஜின்னோட தம்பி ஜங்குக், இவங்க 4 பேரும் அண்ணன் தம்பி. எப்பயுமே நம்ம ஜங்குக்கோட ஃப்ரெண்டு ஜூங்கு, அப்புறம் ஜூங்குக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இங்கே நம்ம ஜிமனுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இப்போது இது என்ன கதைன்னு ஸ்டோரிக்குள்ளே போய் பார்க்கலாம், ஓகே? டோன்ட் அடிக்ட் டு த ஸ்டோரி. இட் போட்டுக்கோங்கடா. இப்போது ஒரு ஏர்போர்ட்டில் கையில் சூட்கேஸோட ஒரு பர்சன் கால் பேசிகிட்டு இருக்காங்க. காலில் ஒரு பர்சன், இன்னொரு பர்சன், அந்த பர்சன்கிட்ட சிமன் நீ ரீச் ஆகிட்டியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அங்கே நிற்கிறது நம்ம சிமன் தான். இப்போது சிமன் தான் ஆயிட்டேண்ணா, இப்போ தான் ஒரு 1/2 hour அப்படிங்கும்போது, ஓகே சிமன், உனக்காக நாங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள்லாம் கிளம்பிட்டோம். நான் உனக்கு லொக்கேஷன் சென்ட் பண்ணுறேன், கரெக்டாக வந்துட்டு. டாக்ஸி ஆல்ரெடி சொல்லிட்டேன், உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு வெளியே அப்படிங்கும்போது, ஓகேண்ணா சரி அப்படி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவான். இப்போது நம்ம சிமன் செம்ம ஹாட்டாக, செம்ம ஸ்மார்ட்டாக, ஒரு ஒயிட் கலர் ஷர்ட்டு, கண்ணாடி, இந்த தமிழ்ல காமிச்சிருக்க மாதிரி கண்ணாடி போட்டுட்டு அவ்வளோ அழகாக கோல்டன் ஹேரில் செம்ம அழகாக அவனுக்கு வெளியே டாக்ஸி தான் நிற்கும். அதில் தான் இப்போது அந்த டாக்ஸி டிரைவர் நம்ம ஜிமனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது ஜிமனுக்கு தெரியும். இப்போது அப்படியே போயிட்டு காரில் ஏறி நம்ம நாம்ஜின் சொன்ன அந்த லொக்கேஷனுக்கு தான் நம்ம ஜிமன் வந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே அதே டைம் ஒரு பெரிய வீடு, அந்த வீட்டில் ஒரு ரூம் தான். அந்த ரூமில் ஒரு பர்சனுக்கு கோட் ஷர்ட்லாம் போட்டு விட்டுட்ருக்கானுங்க 2 பேர். அந்த 2 பேர் யாருன்னா, ஒன்று ஜங்குக், இன்னொன்று ஜூங். இங்கே அந்த கோட் ஷர்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறது நம்ம ஜின்னு. இப்போது நம்ம ஜங்குக்கும் ஜின்னுக்கு அந்த கோட்டை அப்படி ஜங்குக் போட்டு விட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஜூங் தான், ஆனால் எனக்கு குழந்தையா, நம்ம குழந்த மாதிரி அவனை கலப்புற அப்படிங்கும்போது, அண்ணன் எனக்கு குழந்தை தான், இந்த பாரு பால் விடி நம்ம மூச்சு அப்படிங்கும்போது, சின்னா
நீங்கள் பால் வழியில் மூஞ்சா அப்படின்னு ஜூங் கேட்கும்போது இப்போ சின்னதாக அப்படியே க்யூட்டாக சிரிப்பாங்க. இப்போ சிரிப்பார். இப்போ நம்ம சங்குக்கும் ஜூங்கும் அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு பொண்ணு தான் வருவா. அது வேறு யாரும் நம்ம ரிசு தான். ஒரு குழந்தைய ஒன்று கையில் அப்படி கூப்பிட்டு வரும்போது இதே வந்துட்டு இப்போ அந்த குட்டி பையன் அவ்வளோ க்யூட்டாக நிற்பான். அந்த பொண்ணு தான் நிற்கும் போது நம்ம ரிசு தான் நிற்கும் போது நம்ம ஜூங் தான் ஐயோ வந்துட்டாடா தோ அது பெற்றது வந்து நிற்கிது பாரு அப்படியே அம்மா மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜூங் தான் கழிச்சிட்டு இருக்கும்போது சங்குக்கு தான் இருந்தாங்க வந்து அந்த பையனை இப்படி தூக்கிட்டு டேய் அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேர்ட்டையும் சங்குக்கு அந்த க்யூட்டாக அந்த பையனை இப்படி சண்டை போடுற மாதிரி இது பண்ணிகிட்டு இருப்பான். இப்போது தோ இது ஒரு குழந்தை அப்படின்னு ஜூங் சொல்லும்போது டேய் யாரா குழந்தை அப்படின்னு நம்ம ரிஷிதா ஜூங் கிட்ட கேட்கும்போது வேறு யார் தோ அண்ணன் ஒரு குழந்தையா தோ தம்பி ஒரு குழந்தை இந்த 2 குழந்தைங்க நடுவில் நான் இருக்கேன்டி அப்படிங்கும்போது டேய் ஜூங் நானும் ஒரு குழந்தை தான்டா ஆமாண்டி குழந்தை தான் குழந்தை பெத்ரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சிரிச்சிட்டு இருக்கும்போது இப்போது சின்ன கிட்ட அதாவது நம்ம ரிஷு தான் சின்னண்ணா அப்படிங்கும்போது சொல்லுமா இல்லை உன்னோட அந்த பார்ட்னர் செம்ம ஸ்மார்ட்டாக செம்ம ஆர்ட்டாக இருக்காரு சின்னண்ணா எப்படிண்ணா எப்படி இதெல்லாம் அப்படிங்கும்போது ஜூங்னா என்ன எப்படி இல்லைடா எப்படி நம்ம சின்னண்ணனை பார்த்தோன்னே மயங்கி விழுந்து ஹொக்கி சொல்லிட்டாரா என்ன அன்றைக்கி இல்லை அதான் கேட்குறேன் இது உனக்கு வயசாகிடுச்சு கிளம்பு அப்படின்னு ஜூங் தான் ரிசு முடிக்கும்போது போடா நீ சொல்கிறானா அப்படின்ட்டு சின்னக்கிட்ட தான் ரிசு கேட்கும்போது அது எனக்கு தெரில ரிசு நான் சும்மா பார்க்க தான் அன்றைக்கி போயிருந்தேன் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கும்போது சங்குக் தான் இந்த ரிசோட பையனை இப்படி தூக்கி வச்சுட்டு வெக்கலாம் வருது அன்னைக்கு அப்படிங்கும்போது இப்போ சின்ன போடா ஜங்குக் அப்படின்னு இப்படி இது பண்ணிகிட்டு இருக்கும்போது சரி சின்னன்னா அவர் மட்டும்தான் ஒரு ஆளா இல்லை கூட யாரும் சிப்ளிங்ஸ்லாம் இருக்காங்களாண்ணா அப்படின்ட்டு கேட்கும்போது உனக்கு இதுக்கிடி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடி அப்படிங்கும்போது டேய் அதுக்கு கேட்கலடா சும்மா கேட்டேன் ஏதாவது பொண்ணு இருந்தால் பையன் இருந்தால் அவங்க 2 பேரும் கரெக்ட் பண்ணிடலாம்ல அப்படிங்கும்போது ஏம்மா இன்னைக்கு கல்யாணமே வேணாம் நான் சிங்கிளாகவே இருக்கேன் அதோ இந்த சுத்த நம்பர் அவனுக்கு வேண்டாம் கரெக்ட் பண்ணிவிடு அப்படிங்கும்போது அதான் ஜங்குக்கு ஏன்னா அவருக்கு எதுவும் தம்பி தங்கச்சி அப்படிங்கும்போது ஆமாம் ஒரு தம்பி இருக்கான்னு சொன்னாங்க அப்படிங்கும்போது எனது தம்பியா அப்படின்னு ரிஷி கேட்பா ஆமாம் தம்பி தான் நானே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறேன் ரிஷு அப்படிங்கும்போது ஓ அப்படியா நான் எங்கே ஆமாம் பாரிஸில் படிப்பை முடிச்சுட்டு எங்கள் கல்யாணத்துக்காக வரதா என்கிட்ட நாம்ஜன் சொன்னார் அப்படிங்கும்போது ஓ சொன்னாரா அப்படின்னு சிரிக்கும் போது ஜூங் தான் அப்போது அந்த ஆன்சம்க்கு இன்னொரு ஆன்சம் பிரதர் யார் தேய் ஜகுகா அப்படிங்கும்போது என்னடா இல்லை தம்பியா அப்படிங்கும்போது ஒரு வேலையை பாரு அப்படிங்கும்போது ரைட் சரி நம்ம கிளம்பும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் பேசிச்சுட்டு இருக்கும்போது இப்போது வெளியே அவங்க வீட்டிலேயே ஒரு பெரிய பார்ட்டி மாதிரி இருக்கும். அங்கே நம்ம சின்னுக்கும் நாம்ஜனுக்கும் அன்றைக்கி என்கேஜ்மெண்ட். ஸோ வந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வெளியே நம்ம சின்னோட அம்மா அப்பா நின்று எல்லோரையும் வெல்கம் பண்ணிவிட்டு இப்போது நம்ம நாம்ஜனோட ஃபேமிலி தான் ஜின்னோட வீட்டுக்கு வருது என்கேஜ்மெண்ட்காக. ஸோ அவங்களுக்காக வெயிட் பண்ணிவிட்டு எல்லாம் இருப்பாங்க. இங்கே நம்ம சின் கிளம்பி நம்ம ஜங்குக் சின்னு ரிசு எல்லோரும் வந்து கீழே ஒரு பெரிய ஹால் மாதிரி தான் இருக்கும். அங்கே தான் வந்துட்டு அங்கே ஒரு சோஃபா இருக்கும். அங்கே தான் சின்ன உட்காந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஜங்குக்கு வந்து ரிஷோட குழந்தைகிட்ட க்யூட்டாக வாழ்ந்துட்டு உட்காந்துருப்பான். இங்கே நம்ம ஜூங் வந்துட்டு நம்ம ரிஷை வம்பிழுத்துக்கிட்டு இப்படியே இவங்க எல்லாம் இங்கே இருக்கிறப்ப இப்போ நம்ம ரிஷுக்கு தான் ஒரு கால் வரும். இப்போது ரிஷு கால் அடிக்கிறத பார்த்து ஜூங் தான் யார் அது ஹைஜினா அப்படிங்கும்போது ஹைஜின்லாம் இல்லைடா நீ என்ன ஹைஜின் அழிகிற இல்லை நீ இப்போல்லாம் உன் ஹஸ்பண்டோட பேசுகிறத விட அவன்கிட்ட தான் அதிகமாக பேசுகிற அவன் என் ஃப்ரெண்டுடா ரைட்டு உனக்கு அவனை கல்யாணம் பண்ணி வையாமல் யாரடா அப்போ நீங்கள் மட்டும் சொன்னேன் சரி போய் பேசு அப்படி சொல்லிட்டு நம்ம ரிஷு ஃபோன் பேச கிளம்பிடுவான். இங்கே நம்ம சங்குக்கு வந்துட்டு அந்த க்யூட்டாக அந்த குழந்தைகிட்ட அப்படியே விளாண்டுக்கிட்டு சங்குக்கு குழந்தைன்னா அவ்வளோ பிடிக்கும். ஸோ அவன் அப்படியே விளாண்டுட்டு இருப்பான். இங்கே சின்ன ஜூங்கும் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போது நம்ம சின்னோட அம்மா தான் வந்துட்டு சங்குக் சின் 3 பேரும் வாங்க வெளியே அம்ஜனோட ஃபேமிலிலாம் வராங்க வெல்கம் பண்ணுவோம் அப்படிங்கும்போது ஓ வந்துட்டாங்களா அப்படின்னு ஜூங் சொல்லுவான் வாங்க அப்படின்ட்டு இப்போ அப்படி சொல்கிறேன். இப்போது சின்னுக்கு அப்படி ஷை ஆகும். நம்ம ஜூங் தான் டே ஓ அண்ணன் இங்கே பரா ஷையாக ஆகுறாரு அப்படிங்கும்போது இப்போ ஜங்குக் தான் என்ன ஷையா அப்படிங்கும்போது டேய் சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது 3 பேரும் போவாங்க. இங்கே ஜங்குக் அப்படியே கையை பிடிச்சி அந்த குட்டி பையனை தூக்கி கூட்டிட்டு இப்படியே போயிட்டு இப்போ எல்லோரும் அங்கே நிற்பாங்க. நம்ம நாம்ஜனோட ஃபேமிலி காரில் தான் ஒரு 2 காரில் வருவாங்க. இப்போது ஒரு காரில் அவங்க ரிலேட்டிவ் தான் இருப்பாங்க. இன்னொரு காரில் நம்ம ஜூனா அவ்வளோ ஹேண்ட்ஸம் அவ்வளோ அழகாக மிரர்லாம் போட்டுட்டு அப்படி க்யூட்டாக நடந்து வரதை நம்ம ஜூங்கும் ஜங்குக்கும் பார்த்துட்டு இப்படி சின்ன பார்க்கும்போது சின்னுக்கு அப்படி ஷை ஆகும். இப்போது நம்ம ஜூங் தான் அந்த என்ன போதுண்ணே அங்கே தான் வராது ஏதோ கிட்ட வரப்போ இவ்வளோ ஷை ஆகுற அப்படிங்கும்போது இவ்வளோ பாடுறா ஜங்குக்கு அப்படிங்கும்போது இப்போ ஜங்குக்கு தான் சுமாரா அப்படி சொல்லிட்டு இப்போ எல்லாம் சிரிச்சிட்டு இருக்கும்போது இப்போ அப்படியே எல்லோரும் வந்துட்டு வெல்கம் பண்ணிகிட்ருப்பாங்க.
இப்போது நம்ம ஜூனாவோட அந்த ஃபேஸு சின்ன பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு மாதிரி ஸ்மைல் க்யூட்டாக இருக்குது பார்த்துட்டு நடுக்கட்டும் நடுக்கட்டும் அப்படின்னு ஜூன் தான் சொல்லிட்டு இப்போ அப்படியே எல்லோரும் வெல்கம் பண்ணி சின்ன நம்ம நினச்சிரும் பேசுவாங்க. இப்போது அப்படியே எல்லோரும் உள்ளே தான் போவாங்க. இப்போ போய்ட்டு எல்லோரும் அங்கே சோஃபாவில் தான் அப்படியே உட்காந்துருப்பாங்க. இப்போது நம்ம சூனாவோட அம்மா அப்பா எல்லாருக்கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது சின்னோட அம்மா அப்பா தான் சின்னோட அம்மா அப்பா கிட்ட இந்த இது அவங்க வந்தது எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா கேட்டுட்டு அப்படியே பேசிட்டே இருக்கும்போது இப்போ நம்ம ஜூனாவும் சின்னும் அண்ணா உட்காந்து பேசிட்டு இருக்கிறத ஜூங்கும் ஜங்குக்கும் ஒரு இடத்துல நின்று ஜங்குக்கு வந்து இந்த குழந்தைகிட்ட அப்படி இது பண்ணிட்டு டீ ஏன்டா குழந்த மாதிரி குழந்தை கூட விளாண்டுட்டுருக்க அப்படிங்கும்போது ஷேடப்பன் சொல்கிற டீ அவங்க வர்றவங்க அண்ணன் தோ பார்த்து 2 நாள் தான் ஆகுது ஏதோ 10 வருஷம் பழகின மாதிரி இது உன் அண்ணனை அந்த ஜூனா எவ்வளோ கேர் பண்ணுறாரு பார்த்தியா உனி இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு லவ் பண்ணுங்கிற ஆள் சொல்லியா எதுடா அப்படி இருக்க அப்படிங்கும்போது டேய் புரியுது புரியுது லவ் செட் ஆகலை சரி விடு ஒன்று அப்படி போனால் எல்லாம் அப்படி இருக்குமா அப்படிங்கும்போது டேய் மாலையை பாடுறா உங்குகா வாழ்க்கையில் கமிட்டட் ஆனாதான்டா அது பாரு எப்படோ அண்ணன் அப்படியே இருக்கான் நல்லா இருக்கும்டா அப்படிங்கும்போது அப்புறம் என்ன டேஸுக்கு சார் எனக்கு சிங்கிளாக சுற்றுறீங்க அப்படிங்கும்போது எனக்கு செட் ஆகலை எனக்கு எதுவும் செட் ஆகலை ஏண்டா உனக்கு க்யூதான் நிற்கிது அப்படிங்கும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு தான் ஜுங் சொல்கிறத பாதியாக காதில் வாங்கிட்டு இருக்கும்போது அதான் எனக்கு காதில் வாங்குவே நீ அப்படின்ட்டு இப்போ எல்லோரும் சேர்த்து பேசிகிட்டு இருக்கும்போது இப்போது நம்ம ஜோனா தான் ஃபோன் பண்ணிட்டு எங்கே இருக்க சிமன் அப்படின்னு கேட்பான். அண்ணா இதோ ஒரு 10 மினிட்ஸில் ரீச் ஆயிடும் அப்படிங்கும்போது ஓகே அப்படிங்கும்போது சின்ன தான் யார் உங்களோட பிரதரா அப்படிங்கும்போது ஆமாம் இன்னும் 10 மினிட்ஸில் ரீச் ஆயிடும் அப்படிங்கும்போது ஓ அப்படியா சரி சரி அப்படின்ட்டு இப்போது நம்ம சிமெண்ட்காக எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போது நம்ம ரிஷோட பையன் தான் வெளியே ஓடுவான். இப்போது சங்குக் தான் தேடி எங்கடா இவன் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வேகமாக வந்தோடனே சங்குக்கு பின்னாடி ஓடும்போது இப்போது நம்ம ஜூங் தான் இவன் வேறு ஒருத்தன் குழந்த மாதிரி விளாண்டுட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சங்குக் தான் வெளியே போயிட்டு கொஞ்சம் தூரம் ஓடிடுவான். அந்த பையன் சங்குக்கு வேகமாக ஓடி போய் அந்த பையனை தான் இப்படி பிடிப்பான். பிடிச்சிட்டு டீ எங்கடா போகிற டீ சொல்லிட்டு அதே அந்த பையன்கிட்ட அப்படி தலைமுடி இது பண்ணிட்டு உட்காந்து இப்படி க்யூட்டாக எங்கே போகிற உன்னை பிடிச்சிட்டேன் பார்த்தியா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இப்போது ஒரு கார் வந்து அங்கே நிற்கும், அதாவது டாக்ஸி. இப்போது நம்ம சங்குக் அந்த பையன்கிட்ட அப்படி விளாண்டுட்டு நின்றுட்டுருப்பான். இப்போது அப்படியே வந்து அந்த கார் நிற்கும். அந்த காரை நம்ம சங்குக் கவனிச்சிருக்க மாட்டான். இருந்தாலும் சரி யாரும் வராங்க அப்படின்ற மாதிரி இப்போ நிற்கும் போது இப்போது அப்படியே அந்த கார்லேருந்து அந்த காரில் நம்ம சிமன் தான் வருவான். இப்போது சிமன் தான் அப்படி கார்லேருந்து இறங்கி அந்த ஒயிட் கலர் ஷர்ட்டு, பிளாக் கலர் பேண்ட்டு அவ்வளோ அழகாக க்யூட்டாக அப்படி இறங்கி இப்படி நிற்கும் போது அந்த டாக்ஸி போயிடும். சிமன் இது கூட அப்படி நிற்கும் போது இப்போது அந்த பையன்தான் அப்படியே திரும்பி நம்ம சிமனை பார்த்துட்டு அப்படியே அங்கேயே பார்க்கும்போது நம்ம ஜங்குக் தான் டேய் என்னடா பார்க்குறாங்க அப்படின்ட்டு இப்போது என்ன அப்படி பார்க்குறான் அப்படின்ட்டு இப்படி பார்க்கும்போது நம்ம சிமன் தான் ஒரு மிரர்லாம் போட்டுட்டு கண்ணாடியில் அவ்வளோ அழகாக அங்கே நிற்கிறத இப்போ சங்குக்கும் பார்த்துருவான். இப்போ சங்குக்கும் அந்த பையனை அப்படி கண்ணடிக்காமல் பார்த்துட்டு இருக்கும்போது சிம்மன் அப்படி க்யூட்டாக அங்கே நிற்கும் போது இப்போது அந்த பையனை தூக்கிட்டு சங்குக்கு எழுந்திரிப்பான். இப்போது சிமன் தான் அப்படியே அந்த என்ட்ரி, அதாவது அங்கேருந்து அப்படியே உள்ள வீட்டுக்கு வரத்துக்கு இப்படி நடந்து அந்த பேக் கையில் இருக்கும்ல அந்த பேக் அப்படியே வந்துட்டு இருக்கும்போது சங்குக்கு அப்படியே நிற்கும் போது இப்போது சங்குக்கு அந்த பையனை பிடிச்சிருப்பானே அந்த பையன் அப்படி சங்குக்கு இது பண்ணிட்டு நேராக சிமன் கிட்டே போய் ஓடிட்டு இப்போது சிமன் அப்படி பார்ப்பான். சிமன் கிட்டே வந்து அந்த பையன் நிற்பான். இப்போது சிமனுக்கு குழந்தைன்னு அவ்வளோ பிடிக்கும். இப்போது அந்த குழந்தைய பார்த்தோன்னே கையில் வச்சுருக்க அந்த பெட்டி அப்படி வச்சுட்டு ஹே க்யூட் யார் நீங்கள் அப்படின்ட்டு இப்போது அப்படியே அந்த பையனை இப்படி பார்க்கும்போது அந்த பையன் தூக்கு அப்படிமா இப்போது என்னது தூக்கணுமா அவங்கள அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே அந்த பையனை இப்படி தூக்கிட்டு என்ன வேணும் எதுக்கு அம்மா இல்லாமல் இங்கே வந்து நிற்கிறீங்க எங்கே உங்கள் மம்மி அப்படிங்கும்போது இப்போது அந்த பர்சன் அப்படியே, அதாவது அந்த குட்டி பையன் அப்படியே சிம்மனை பார்ப்பான். சிம்மனை அப்படியே க்யூட்டாக அந்த பையனை கொஞ்சிட்டு இருக்கதை எங்கள் சங்கு அத்தி கண் எடுக்காமல் பார்த்துட்டு இருக்கும்போது எங்கே என்னோட மம்மா எங்கே அப்படின்னு கேட்கும்போது அம்மா உள்ள அப்படின்னு சொல்லுவான். ஓ உள்ளையா சரி நம்ம உள்ளே போவோமா அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக அந்த குழந்தைய கொஞ்சிக்கிட்டே சங்குக்கு கவனிச்சிருக்க மாட்டான். இப்போது அப்படியே உள்ளே தான் போகும்போது சங்குக்கா ஸ்டன்னாகிட்டு நிற்பான். இப்போது அப்படியே உள்ளே போயிட்டு குழந்தைய தூக்கிட்டு உள்ளே வரதை அங்கே உள்ள எல்லோரும் பார்ப்பாங்க. பார்த்துட்டு சின்னும் பார்த்துட்டு இது ரிஷோட பையனாச்சே அப்படிங்கும்போது சிமன் அப்படின்னு ஜூன் சொல்லும்போது நம்ம நாம்ஜூனா சொல்லும்போது என்னது என்னோடய தம்பி சிமன் அப்படிங்கும்போது என்னது உங்கள் தம்பியா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம ஜூனோட அம்மா அப்பா என்னோடய பையன் அப்படின்ட்டு எல்லாம் சிம்மனை வெல்கம் பண்ணுவாங்க. இப்போது அப்படியே நம்ம ஜூங் தான் இது இது
இவனை எங்கேயோ பார்த்துருக்கேனே டேய் அப்படிங்கும்போது இப்போ கரெக்டாக ரிச்சு ஏய் எங்கடா என் பையன் அப்படிங்கும்போது நம்ம ஜுங்னா அப்படியே சிம்மனை பார்த்துட்டு இருக்கும்போது டேய் உன தானே கேட்குறேன் எங்கடா அப்படிங்கும்போது அறிவிக்கிட்ட அவளை அங்கே பாரு அப்படிங்கும்போது டேய் யாரா இவன் இவ்வளோ அழகாக இருக்கான் அம்மா என் பையன் அவன்கிட்ட என்னடா பண்ணுறான் அப்படிங்கும்போது அடியே அறிவிக்கிட்டவளே அது யாருன்னு தெரியுதாடி ஆ டேய் இவனை தலடா ஜுங்கா அப்படிங்கும்போது அதானே உனக்கு கிட்டையே கண்ணு தெரியாது ஏய் இவன் நம்ம கூட டீ இவன் சிமன்ரி என்னது சிமனா அப்படின்னு ரிசை கேட்கும்போது ஏய் ஆமாம் சிமன்ரி இது அப்படிங்கும்போது டேய் இறா அப்படின்ட்டு இப்படி கண்ணத்தை அடைச்சிட்டு பார்க்கும்போது ஆமாம் இருடா இவன் வேறு மாதிரி டோட்டலாக மாறி போய் நீதான் ஆமாம் ஜிமின் எப்படா இங்கே அப்படிங்கும்போது டேய் இது இது சின்ன கல்யாணம் பண்ணிக்க போகிறால ஜூனா அவரோட தம்பி என்னடா சொல்கிற அப்படின்னு ரிசு கேட்பா ஆமாண்டி அவன் தான் சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம் எங்கள் சங்குக்கு அப்படிங்கும்போது சங்குக்கு தேடுவாங்க ரிசும் நம்ம ஜூங்கும் எங்கடி அவனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டீ இருறா நான் போய் குழந்தைய கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ரிசு தான் வந்து என்னோட குழந்தை அப்படிங்கும்போது ஓ அப்படியா வெளியே நின்றுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வாங்கிட்டு இப்போ சிம்மன் நாங்கள் எல்லோரும் போய் வெல்கம் பண்ணுவாங்கல்ல அங்கே இது பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜுங் தான் அப்படி ஜங்குக்கு திரும்போது ஜங்குக்கு வெளியே அதாவது அங்கேருந்து வாசல் மாதிரி இருக்குல்ல அங்கே வந்து நின்றுட்டு சிம்மின் அப்படியே கண்ணெடுங்க பார்த்துட்டு இருக்கும்போது டே ஜங்குகா எங்கடா ஒன்று தெரியுது எங்கடா போன அப்படிங்கும்போது ஜங்கு ஐஸ் ஃபுல்லாக அங்கிட்டு தான் இருக்கும் இப்போது டேய் ஜங்கு இது உனக்கு தெரியுதாடா யாருன்னு அப்படிங்கும்போது அப்படியே ஜங்குக்கிட்டே எந்த பேச்சு இருக்காது விசு தான் அப்படியே அவன் பையன் வந்து அழுதுட்ருப்பான் ஸோ வந்துட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கும்போது அப்படியே படுத்திட்டு ஜங்கு இது யாருன்னு எனக்கு தெரியுதா அப்படின்னு 2 பேர் கேட்கும்போது அப்படியே அமைதியாக இருப்பான் டேய் ஜங்குக்கா இது சிமன்ரா அப்படிங்கும்போது இப்போது ஜங்கு அப்படியே அமைதியாகவே இருப்பான் விசு தான் டேய் ஏன்டா அவன் பேர் அடித்த மாதிரி இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு என்னடி தெரியும் எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு அது சிம்மன் தெரிஞ்சிருக்கு அதான் அப்படி பார்த்துட்ருக்கான் அடிக்கும்போது இப்போது சிம்மினை மட்டுமே பார்த்துட்டு அப்படி நிற்கும்போது டேய் அப்படின்னு சொல்லிட்டு தட்டும்போது டேய் ஏன்டா அப்படி அவனை அப்படி பார்க்குற அப்படிங்கும்போது இல்லை நம்ம ஸ்கூல் டைமில் பார்த்த பாரச்சிம்மன் தானடா அவன் அப்படிங்கும்போது டேய் அதான்டா அரை நேரமாக கத்திட்டு இருக்கான் அவன் தான்டா டேய் அவன் உன் அண்ணனோட உன்னோட பிரதன் இல்லைடா அப்பனா அப்படிங்கும்போது என்ன டேய் ஆமாம் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போனால் உனக்கு பிரதன் இல்லாதானடா அப்படிங்கும்போது இப்போது சங்குக்கு அப்படியே பாப்பான் சரிடா இப்போது அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அங்கே எல்லோரும் கூப்பிட்றாங்க வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் சங்குக்கு எல்லாம் போயிடுவாங்க இப்போது என்கேஜ்மெண்ட் தான் நடக்கும் இப்போது நம்ம ஜேகேயோட ஐஸ் ஃபுல்லாக நம்ம ஷெபன் மேலே தான் இருக்கும் இப்போது மேலே ஸ்டேஜில் ஃபேமிலியாக நிற்கும் போது நம்ம நாம்ஜன் பக்கத்தில் சிம்மன் நிற்பான் சிம்மினா வந்து நம்ம ஜூனா சின்னக்கிட்ட அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் இது பண்ணிகிட்டு இருக்கும் போது இப்போது நம்ம சின்னதான் சங்குக்கையும் ஜூங்கையும் கூப்பிடும் போது அதாவது ரிஸ் அவங்கெல்லாம் ஒன்றா கற்றுக்கும் போது அவங்களெல்லாம் மேலே கூப்பிடுவார் இப்போது அப்படியே 3 பேர் வரும்போது சின்னதான் சிம்மன் இது என்னோடய தம்பி சங்குக் இது சங்குக்கோட ஃப்ரெண்டு ஜூங் அப்புறம் ரிஸ் அப்படிங்கும்போது இப்போது சிம்மன் அப்படியே யதார்த்தமாக சங்குக்கை பார்ப்பான் இப்போது சங்குக் அப்படியே ஐ டு ஐ சிம்மனை பார்க்கும்போது சிம்மன் அப்படியே சங்குக்கை பார்த்துட்டு இப்போது சிம்மனுக்கு ஸ்டன் ஆகும் இப்போது அப்படியே சங்குக்கை கண்ணெடுக்காம பார்ப்பான் இப்போ அப்படியே பார்த்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இப்போது ஹாய் அப்படின்னு சங்கு கையை கொடுக்கும்போது சிம்மன் ஒரு செகண்ட் பார்த்துட்டு இப்படி கையை கொடுப்பான் அடுத்து ஜூங் தான் ஹாய் சிம்மன் அப்படின்னு கையை கொடுப்பான் அடுத்து நம்ம ரிஸ் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சிம்மன் ரிஸோட பையனை இப்படி இது பண்ணிட்டு இப்போது சிம்மன் அப்படியே நின்றுவான் இப்போது இந்த பக்கத்து நம்ம சின்ன பக்கத்து நம்ம ஜூங்கும் ஜங்குக்கும் ரிசு நிற்கும் போது ரிசும் ஜூங்கும் தான் அவனுக்கு என்னமோ நம்மளுக்கு தெரில போலியடா அப்படிங்கும்போது இப்போ நம்ம ஜூங் தான் வாய்ப்பு இருக்காதே அவனுக்கு கண்டிப்பாக நம்மள தெரிஞ்சிருக்கணும் நம்மளுக்கு தான் சின்ன கடைசி இந்த இடத்துல தெரியும் எப்படி இதெல்லாம் ஜங்குக் அடிக்கும்போது ஜங்குக் சிம்மனை பார்த்துட்டு இருக்கும்போது அவன் ஆல்ரெடி ஆஃப் ஆகிருக்கான் ஏன்னா அவன் 2 வருஷமாக தேடின ஒருத்தனாச்சு அவன் அப்படிங்கும்போது இப்போது அடே ஜிமினுக்கு ஜங்குக்கை பார்த்துன்ற மாதிரி இருக்கும் இப்போது நம்ம ஜூனா கிட்ட ஆனால் நான் கொஞ்சம் போய் உள்ள ஃப்ரெஷ்ஷாக மட்டும் ஆகிட்டு வரேன் ஒரு 1/2 வந்துடுவேன் கரெக்டாக அப்படிங்கும்போது சீக்கிரமா டீ சொன்னோன்னே இப்போது சிம்மனுக்கு ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்களே அங்கே தான் போயிட்டு அப்படியே அவன் ஷர்ட் பட்டன் ஒன்று இப்படி அவுத்து விட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி செம்மதாக அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது ஜங்குக் அப்படிங்கும்போது இப்போ அவனுக்கு ஜங்குக்கை பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்கும் அவனுக்கு ஒரு மாதிரி
என்ன சொல்கிறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போது அவனோட இதுலேருந்து அவன் பேக்லேருந்து இப்படி ஃபோன் எடுத்து ஒரு பர்சனுக்கு தான் அடிச்சு, டேய் டேய் நான் டேய் நான் சங்குக்க பார்த்தேன்டா அப்படிங்கும்போது, என்ன என்ன சொல்கிற நீ அப்படின்ட்டு அந்த பர்சன் கேட்பாங்க. நான் சங்குக்க பார்த்தேன் அப்படிங்கும்போது, சிமன் 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 பிதுகு விளத்தாகிற என்ன எனக்கு புரியல. நான் நான் அவனை மறுபடியும் பார்த்தேன்டா அப்படிங்கும்போது, இப்போது ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் என்ன எப்படி இதெல்லாம், அது சுனா சுனாவோட பிரதரோட தம்பி. என்ன சொல்கிற நீ? ம் ஆமாம், இப்போ ஒரு 50 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் பார்த்தேன். என்ன அப்போ உனக்கு தெரியாதா? இல்லை எனக்கு எதுவும் தெரியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் தான் சொல்லிகிட்டு இருக்கும்போது, அப்போது ஃபைனலி சார் மீட் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு அந்த ஆப்போசிட்டில் பர்சன் சொல்லும்போது எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு சுத்தமாக தெரியல தெரியுமா அப்படிங்கும்போது, சரி 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 விடு, இப்போ நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத. இப்போது எனக்கு தெரியுது நீ என்ன மாதிரி நிலமையில இருக்கன்னு. ஸோ சாரி இப்போது கையும் ஓடாது காதும் ஓடாது. ஆமாம் சார் சிங்கிளாக இருக்காரா கமிட்டடாக இருக்காரா அப்படின்னு கேட்கும்போது, என்ன பேசுகிற எனக்கு என்ன தெரியும், நான் ஒரு 10 மினிட்ஸ் கூட அவனை பார்த்துட்டாங்க நிற்கலை, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, அதான் நேரம் அவங்ககிட்ட புலம்பு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே ஓகே ஒன்றும் இல்லை, போய் ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணிவிட்டு வா பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு அங்கே நிற்கவே ஒரு மாதிரி இருக்குது தெரியுமா அப்படிங்கும்போது, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிட்டு சிங்கிளாக கம்ப்ளீட்டாக கேளு பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது ஃபோனை அப்படிங்கும்போது, அப்போது வேறு என்ன பண்ணி சொல்கிற? அப்போது சாரு ஃபைனலி மீட் பண்ணிட்டீங்க, இனிமேல் என்னோட பாடு திண்டாட போலையே நம்பி நான் இங்கே ஒரு தெரிகண்டி அப்படிங்கும்போது, போடா அவங்ககிட்ட போய் சொன்ன பாரு அப்படி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு அந்த ஃபோனை அப்படியே வச்சுட்டு, இப்போது அது மாதிரி இருக்கும் ஜிமினிக்கு. இப்போது அப்படியே போயிட்டு எல்லோரும் முன்னாடி அவனுக்கு ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகிருக்கும், அதனாலே தொடச்சி விட்டு கூல் ஜிமின் கூல் அப்படின்ட்டு ஜங்குக் ஜிமினை பார்த்துட்டு, ஒரு வேலை என்ன தெரிஞ்சிருக்குமோ? இல்லை இருக்காது, கண்டிப்பாக இருக்காது அப்படியே சொல்லிட்டு இப்போ அப்படியே அவனோட ட்ரெஸ் எல்லாம் இது பண்ணிட்டு இப்போ அப்படியே ஃபங்க்ஷனுக்கு தான் போவான். அங்கே என்கேஜ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும். இப்போது நம்ம ஜூனா வந்து கீழே உட்காந்து நம்ம சின்னுக்கு ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி அந்த ரிங்கை அப்படி கொடுக்கும்போது அங்கே உள்ள ஸ்டேஜில் எல்லோரும் அவ்வளோ ஹாப்பியாக இது பண்ணுவாங்க. இங்கே சிமினுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அவங்க அண்ணன் அப்படி இது பண்ணுறது. இங்கே நம்ம ஜங்குக் தான் சிமினை பார்க்கும்போது சிமினும் ஜங்குக்கை பார்த்தாலும் அப்படி இதாக இருப்பாங்க. இங்கே டேய் அங்கே பாடுறா உங்கள் அண்ணனோட ஹஸ்பண்டை பாடுறா எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாருன்னு, டேய் அந்த உங்கள் அண்ணன் கொடுத்து வச்ச வேண்டாம் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ரிசு தான், டேய் உன் அண்ணன் கொரியன் சீரீஸே மிஞ்சிட்டாரா அப்படிங்கும்போது, இவளை சீரீஸ் பார்க்காத நடிக்கணும் அப்படி சொல்லிட்டு இப்போது எல்லோரும் அப்படி பேசிட்டு இருக்கும்போது, இப்போது அந்த ப்ரப்போசல்லாம் முடிஞ்சு ரிங்கெல்லாம் மாற்றி இப்போது எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்ருப்பாங்க. இங்கே நம்ம சிம்மன் தான் சின்னிக்கிட்ட போய் பேசும்போது சின்ன வந்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக 2 பேரும் சிம்முன்னு பேசுவாங்க. சிம்மனுக்கு சின்ன அவ்வளோ பிடிச்சிடும், சின்னுக்குமே அதே மாதிரி தான். இப்போது அங்கே ஃபங்க்ஷன் இதாகிட்ருக்கும். இப்போ அங்கே டேபிள்லாம் கீழே போட்டிருப்பாங்க. அங்கே தான் நம்ம சிம்முன்னு உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஜூனா வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது சின்னதான் நம்ம ஜங்குக்கும் நம்ம ரிசு இருக்கும்போது அவங்க 3 பேரையும் கூப்பிட்டு, டேய் என்ன பண்ணுறீங்க இங்கே வாங்க அப்படி சொல்லிட்டு இப்போ எல்லோரும் உட்காந்துட்டு இருக்கும்போது ஜங்குக் சிம்மனை பார்ப்பான். சிம்மன் எதுவுமே பார்க்க அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது, சிம்மன் என்னோடய தம்பி ஜங்குக் இருக்கானே அவனும் பூசானில் நீ சொல்கிற அந்த ஸ்கூலில் தான் படித்தான் தெரியுமா அப்படிங்கும்போது, இப்போது அப்படியே சிம்மன் பார்க்கும்போது அது அப்படிங்கும்போது இப்போ நம்ம ஜுங் தான் ஆக்சுவலி சின்னண்ணா நாங்கள் இந்த பேட்சில் படித்தோம் அப்படிங்கும்போது, அப்போ ஜிம்மன் நீ அப்படிங்கும்போது ஜிம்மன் வந்து அதுக்கு பின்னாடி ஒரு பேட்ச் சொல்லுவான். அப்போ நீங்கள் இவங்களோட சீனியராக இருக்கீங்களா அப்படிங்கும்போது, இப்போ நம்ம ஜூனா கிட்ட தான் ஜூங் தான் ஆமாம், ஆனால் ஜிம்மன் நீங்கள் எங்களை பார்த்ததுலே என்ன அப்படின்னு கேட்கும்போது ஜிம்மன் தான் அது வந்து எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு ஜிம்மன் சொல்லும்போது ஜங்குக் தான் அப்படியே ஒரு மாதிரி ஒரு மாதிரி நாக்க சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லிட்டு சிம்முனை பார்ப்பான். ரிசு தான் ஜூங்கிட்ட, ஏண்டா இவனுக்கு நம்மள தெரியலங்கிறான், எப்பட்றா இது சாத்தியம் அப்படிங்கும்போது, இருடி எனக்கு குழப்ப மாதிரி அப்படின்னு ஜங்குக்கிட்ட வந்து ஜூங்கா, டேய் இது
அவன் தானடா அன்றைக்கி நம்ம பார்த்தோமே அடிக்கும்போது சங்குக் தான், அவன் தான் அடிக்கும்போது. அப்புறம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் குழப்பமாக இருக்கும்போது இப்போ நம்ம சின்னதான் கூப்பிட்டோன்னே இதோ வரேன் சிமன் நீ பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சுனாகிட்ட நம்ம சின்னதாக ஆயிடுச்சு போயிடுவாங்க. இப்போது ரிஸோட பையன் அழுதானே இப்போது டேய் பையன் அழுகுறாண்டி பூடி தீங்கும்போது ரிஸு போயிடுவா. இங்கே நம்ம சங்குக்கும் நம்ம சிவன் உட்காந்துருக்கும்போது இப்போ நம்ம சுங்கும் பார்த்துப்பாங்க. நான் இந்த இடத்துல போகணும் தானடா மச்சான் அப்படிங்கும்போது கேட்ப நீ அப்படிங்கும்போது இப்போ நம்ம தான் அது சிமன் நீங்கள் பேசிகிட்டு இருக்க எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது அப்படின்னு நம்ம எஞ்சி போயிடுவான். இங்கே நம்ம சிவனை அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது இப்போ நம்ம சங்குக் சிவனை பார்த்துட்டு இருக்கும்போது சிவனுக்கா செம்ம நர்வஸாக இருக்கும். நர்வஸில் உட்காந்துட்டு இருக்கும்போது சங்குக் தான் சிவனை பார்த்துட்டு இருக்கும்போது 2 பேரும் அமைதியாக இருப்பாங்க. இப்போ நம்ம சங்குக் தான் அதே பாரிஸ் போனீங்க மிஸ்டர் சிமன் அப்படிங்கும்போது இல்லை பாரிஸ் போய் எத்தனை இயர் ஆகுதுன்னு கேட்டேன். அப்படிங்கும்போது 5 இயராக பாரிஸில் இருக்கேன் அப்படிங்கும்போது ஓ ஓகே அண்டு நான் சங்குக் அண்ணன் சொன்னால அப்படிங்கும்போது ஆமாம் சொன்னாங்க அப்படிங்கும்போது ஓ சொன்னாங்கல்ல அப்படின்ட்டு சிரிப்பான். எங்கள் சிம்மனுக்கா என்னடா இவன் இப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்புறம் பாரிஸ் எத்தனை நாள் இங்கே ஸ்டே அப்படின்னு கேட்கும்போது அது அண்ணன் கல்யாணம் முடிச்ச அடுத்த நாள் கிளம்பிடுவேன். ஏன்னா ஆமாம் ஒரு 5 days மட்டும்தான் இங்கே இருப்பேன் அப்படி சொல்லும்போது 5 days மட்டுமா அப்படிங்கம்மா ஆமாம் அண்ணன் மேரேஜுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போது ஜேகே எப்படி இதாக பார்த்துட்ருப்பான். இப்போ சின்ன இப்படி இருக்கும்போது ஓ ஓகே அப்புறம் அடிக்கும்போது இப்போது நம்ம சிமனோட அம்மா தான் சிமன் அடிக்கும்போது சிமன் தான் அடி ஜேகேவை பார்த்துட்டு நான் அம்மா கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி போனானே இப்போது அப்படியே ஜேகே உட்காந்துருப்பான். தான் சிமன் போயிட்டான்னு தெரிஞ்சு என்னடா அவன் சிவன் தானடா கேட்டியடா அப்படிங்கும்போது இல்லை நான் எதுவும் கேட்கல. என்னது கேட்கலையா ஊசாடா நீ அப்படிங்கும்போது என்ன கேட்க சொல்கிற அவனுக்கு என்ன தெரியல. பொண்ணு அவனுக்கு தெரியலையா இது என்ன புது கதையாக அறியுது அப்படிங்கும்போது எனக்கே இது புது கதையாக தான் இரு அப்படின்னு சொல்லுவான். ஜங்குகா ஸ்கூல் டைமில் அந்த பின்னாடி துரத்தி லோக் பண்ணிகிட்டு இருந்தான்ட்டு உனக்கு தெரிய வரும்போது எவ்வளோ தேர்ந்தன்னு எனக்கு தெரியும். அவன் ஃபைனலி உன்னோட அண்ணன் அதாவது உன்னோட பிரதரின் லாவா இங்கே வந்திருக்கான். என்னடா 2 பேரும் தெரியாத மாதிரி இருக்கீங்க. உனக்கு கூட ஓகே அவன் உன்னை எவ்வளோ லவ் பண்ணான்ட்டு நம்மளுக்கு தெரியும்லடா. ஆமாம் தெரியும். ஆனால் அவன் தான் இவனாடா அப்படிங்கும்போது 100% அவன் தானடா உன் ஃபோனை குடுறா அப்படின்னு சொல்லிட்டு சங்குவோட ஃபோனை பார்க்கும்போது சங்கு ஃபோனோட கேலரியில் சிமனோட அந்த ஸ்கூல் படிக்கிற ஃபோட்டோ தான் இருக்கும். அதாவது அவனுங்க வந்து அந்த ஃபோட்டோவை ஒரு நோட்டெலாம் இருக்கும்ல, அதாவது ஸ்கூலில் வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டோட இதெல்லாம் ஒரு இதில் எடுத்து வச்சுருப்பாங்களே அந்த இதில் நம்ம சிமனோட ஃபோட்டோவை எடுத்து வச்சுருப்பான் சங்கு. அந்த ஃபோட்டோ தான் கண்டிப்பாக இது அவனே தான்டா ஜிமன் தான்டா பார் ஜிமன் போட்டிருக்கு பார் அவன் தான்டா அப்படி சொல்லிட்டு இப்போ சொல்லும்போது எனக்கு என்னமோ அவனா இருக்காதுன்னு தோணுது ராஜு. எனக்கு தான் கண்ணு தெரியலையா இல்லை உனக்கு தெரியலையா அவன் தான்டா 7 வருஷத்தில் இப்படி சேஞ்சாக இப்படி இருக்கான்டா. ரொம்பவே மாறி இருக்கான்டா அப்படிங்கும்போது சங்குகா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ரிசு தான் வந்துடுவா. என்னடா நடுகுறீங்க அப்படிங்கும்போது இந்த ஃபோட்டோ பாரு அப்படிங்கும்போது இது ஜிம்மன் தானடா இப்போ நம்ம பார்த்தோமே அவன் தான்டா இது அப்படிங்கும்போது எனக்கு தெரியுது உனக்கு தெரியுது ஏன் இவனுக்கு கூட தெரியுது அப்புறம் என்னடி இவன் கண்டுக்காத மாதிரி இருக்கான் அப்படிங்கும்போது அதானடா எனக்கு போல சங்கு இது அவன் தான்டா கடைசியாக ஃபைனலில் நீ பார்க்கணுன்னு துளிச்சி அந்த ஜிம்மன் இது தான் அப்படிங்கும்போது ஆமாம் அவன் தான். அப்புறம் அப்படிதான் அவன் உன்னை தெரியாத மாதிரி இருக்கான் அவனுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்குது மேடா உனக்கு அதான் தெரிலன்னு தெரியுதுல்ல அப்புறம் என்ன பண்ண சொல்கிறீங்க 2 பேரும் அப்படிங்கும்போது ஜூங்கா இது ஏதோ புதுசாக இருக்கு. ஆக்சுவலி இவனை நம்ம 2 பேரும் பார்க்கணுன்னு வந்தோம்ல
கடைசி வரையும் அவனோட அந்த லவ்வை ஜங்குக்கிட்ட சொல்லவே இல்லை. ஆனால் இதெல்லாம் ஜங்குக்கு தெரிய வரும்போது அவன் எஸ்கேப் ஆகிட்டான். இப்போது இதோ அவனோட அண்ணனோட தம்பியாக வந்து இங்கே இருக்கான். ஆனால் இப்போது இவங்க 2 பேரும் இப்படி இருக்காங்க. இப்போது என்னடா பண்ணா அப்படின்னு ரிசு தான் ஜங்குகிட்ட கேட்கும்போது, எனக்கு ஒன்றும் தெரியலையே, இவன் என்னன்னா அவனை பார்த்ததுலேருந்து ஒரு மாதிரி இருக்கான். அவன் என்னன்னா நம்ம யாருன்னே தெரியாத மாதிரி இருக்கான். இப்போது ரெடி பண்ணுறது அப்படிங்கும்போது ஜங்குக் தான், நீங்கள் 2 பேரும் ஒன்றும் பண்ண வேணாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கும்போது, என்னடா ஜங்குக் பண்ண போகிற அப்படிங்கும்போது, லவ் பண்ண போகிறேன். என்ன லவ்வா அப்படின்னு ரிசு கேட்பா. ஆமாம் ஏடி ரிசு எப்படி இருக்கா அவன் அப்படி கேட்கும்போது, ஜங்குக் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் ஒரு தடவை தான் கதவை தட்டும், உனக்கு செகண்ட் டைமாக தட்டிருக்கு, விட்டுருக்காத அப்படிங்கும்போது, என்னடி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் ஏற்கனவே ஸ்கூலில் தான் மிஸ் பண்ணிட்டான், ஜங்குக் இந்த தடவை மிஸ்ஸே ஆகக்கூடாது அப்படிங்கும்போது, அப்படி சொல்கிறி அப்படின்னு ஜங்குக் சிரிக்கும்போது, அது சரி ஆமாம் இப்போது என்னடா பண்ண போகிற அப்படின்னு ஜங்குக் கேட்கும்போது, அதான் சொன்னனே லவ் பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது, பார் அவன் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நான், என்னோட பையனை வச்சுட்டு என்னால் முடியலை, இல்லாடி என் நண்பன் ஜங்குக்கு நான் இருந்து எல்லாத்தையும் பண்ணுவேன்டா. ஓ அப்படிமா ஜங், ஆமாம் நீ என்ன பண்ணுற, ஜங்குக்கு ஹெல்ப் பண்ணுற, நான் வரும்போது சின்னனும் ஜங்குக்கும் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கும்போது, அப்படியாங்க மேடம் சரி மேடம் அப்படி ஜங் சொல்லும்போது, இப்போது ரிசு சிரிச்சுட்டு, ஜங்குக்கா நான் கிளம்புறேன் என்ஜாய் பண்ணு அப்படி சொல்லிட்டு குழந்தைய இது பண்ணிட்டு நம்ம ரிசு தான் அவளோட வீட்டுக்கு போயிடுவா. அவள் கல்யாணத்துக்கு அதுக்காக போயிடுவா. எங்கே ஜங் தான், ஜங்குக்கா அது என்னமோ புலம்பிட்டு போகுது, எனக்கு என்னமோ இது சரி வரல, அவன் ஃபோனை எவ்வளோ லவ் பண்ணான்னு நம்மளுக்கு தெரியும், ஆனால் இப்போது உனக்கு தெரியாத மாதிரி காட்டிக்கிறேன்டா, ஒரு வேளை மறந்துட்டு இந்த 5 வருஷத்தில் அப்படிங்கும்போது, கண்டிப்பாக மறக்கலை அப்படிமா எப்படி சொல்கிற, நான் சொல்கிறேன் அவன் என்ன மறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தன மாதிரி ஸ்மோக் பண்ணும்போது, இப்போ அப்படியே என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கும். இப்போ நம்ம ஜூனா ஃபேமிலி கிளம்புறோம்னு சொல்லும்போது, இல்லை 1 டே ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு ஈவினிங் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜூனா ஃபேமிலிக்காக அவங்க வந்துட்டு அப்படியே டின்னர்லாம் ரெடி பண்ணி, அப்புறம் அவங்களுக்காக ப்ளேஸ்லாம் ரெடி பண்ணி, எல்லோரும் பாக்கி கெஸ்ட்டெல்லாம் போயிருப்பாங்க. இப்போ ஃபேமிலியில் இருக்கிறவங்க மட்டும் தான் இருப்பாங்க. இப்போது அப்படி இருக்கும்போது நம்ம சிமன் போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது, இப்போ அப்படியே அவங்க வீடு நல்லா பெருசாக இருக்குல்ல, முன்னாடி கார்டன் இருக்கும். இப்போது நம்ம சிமன் அப்படியே வெளியே வந்துட்டு, அங்கே பெரிய பார்க் மாதிரி, அதாவது கார்டன் மாதிரி இருக்கும், அங்கே தான் அப்படியே நடந்து வந்துட்டுருக்கும்போது, நம்ம ஜூனா வேகமாக வந்துட்டுருக்கதை பார்த்துட்டு, என்ன அப்படிங்கும்போது, சிமன் இங்கே வா, உன்ட்ட காலையில் எழுந்து பேசவே இல்லை அப்படிங்கும்போது, இப்போ அப்படியே ஜூனாவும் சிமனும் நினைப்பாங்க. இப்போது நம்ம ஜூனாவை தான் ஜிமின் பார்க்கும்போது, அண்ணா அந்த மிஸ் பண்ண தெரியுமா அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணிப்பாங்க. இப்போது அப்படி ஹக் பண்ணிட்டு, என்னோட வாழ் சிமன்சி வெறும் 5 நாள் லீவ் கேட்டு நீ வந்திருக்கல்ல அப்படிங்கும்போது, நான் என்ன பண்ணுவேன், லீவே கொடுக்கல, வெறும் 5 days, அதுவே நான் எவ்வளோ இது பண்ண தெரியுமா அப்படிங்கும்போது, அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த வேலையை விட்டுருன்னு தான் சொல்கிறேன், நீ என்ன விட மாட்டேன் அப்படிங்கும்போது, விடலாம் சரி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணுமே அப்படிங்கும்போது, என்ன அப்படின்னு கேட்பான் ஜூனா. அது எனக்கு நம்ம சின்னோட ஃபேமிலியை ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா அப்படிங்கும்போது, இப்போ அப்படியே சின்னதாக சிரிக்கும்போது, எனக்கு தான் பிடிச்சிருக்கு, பார்த்தேன் சின்ன கூட எப்படி இருக்குன்னு, சின்ன ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது, இப்போ அப்படியே நம்ம ஜூனாக ஹக் பண்ணிட்டு, ஆமாம் சின்ன ரொம்ப நல்லவன் தான், அவனோட ஃபேமிலியில் எல்லோரும் நல்லவங்க அப்படிங்கும்போது, அதான் பார்க்கும்போது தெரியுதுண்ணா, அம்மாவும் அப்பாவும் கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்கல்ல, நீனும் ரொம்ப ஹாப்பியாக இருக்க அப்படி சொல்லும்போது, இப்போ அப்படியே ஜூனா தான் இப்படி சிமினோட தலையை இப்படி ரப் பண்ணி வச்சுட்டு, சிமன்சி நீனும் பேசாமல் வந்துடு, நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கலாம் அப்படிங்கும்போது, இப்போ சிமன் சிரிச்சிட்டு இருக்கும்போது அவள் சின்னதாக அப்படியே வரதை பார்த்துட்டு, இதோ என்னோட 2வது அண்ணன் வந்துட்டார், அண்ணா நீ போய் உன்னோட பார்ட்னர் கூட என்ஜாய் பண்ணு, நான் சும்மா அப்படியே தூக்குவேலன்னு நினைக்கிறேன் அப்படி நின்றுட்டு நான் தூங்க போகிறேன், குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் அப்படி சொல்லிட்டு, இப்போ அப்படியே சிமினை தலையை இப்படி ரப் பண்ணிட்டு அப்படியே போயிடுவாங்க. இப்போ அப்படியே போகிறத பார்த்துட்டு சிமன் சிரிச்சுட்டு நிற்கும்போது, அப்படியே சிரிச்சுட்டே இப்படி பின்னாடி பேக்லேயே இப்படி இது பண்ணிட்டு வரும்போது, பின்னாடி ஒரு பர்சன் இப்படி இடிச்சிருவாங்க ஜிமின். இப்படி திரும்பி பார்க்கும்போது ஜங்குக் தான் அடிக்கும்போது, சாரி அப்படிங்கும்போது, இட்ஸ் ஓகே அப்படி சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே, இவனை வச்சேக்கு ஒரு நைட் ட்ரெஸ் மாதிரி போட்டிருப்பான். என்ன தூங்கலையா அப்படின்னு ஜங்குக் கேட்கும்போது, இல்லை தூக்கம் வரல அதான் அப்படி சொல்லிட்டு அப்படியே சிபின் க்யூட்டாக நிற்கிறத நம்ம இதை பார்ப்பான். சிபின் ஒரு ரெஸ்பெக்ட் மாதிரி போயிட்டுருப்பான். இப்போது எனக்கும் தூக்கம் வரல அதான் வந்தேன் அப்படி சொல்லிட்டு 2 பேரும்
பேசிகிட்டு இருக்கும்போது இப்போது வாங்களேன் சும்மா ஒரு வாக் போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு அவங்க கார்டன் கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல, அது ஒரு வே மாதிரி இருக்கும். அங்கே அப்படியே நம்ம சிமனும் சிக்கையும் நடந்து போயிட்டுருப்பாங்க. சிமன் சிக்கி கூட போகும்போது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். இப்போது சிமன் ஷை ஆகிட்டு இப்படி வந்துட்டுருக்கும்போது சிமன் அப்படி சைலண்டாக வந்துட்டுருக்கும்போது இப்போது நம்ம சிக்கி தான் அப்புறம் எங்களோட ஃபேமிலியெலாம் பிடிச்சிருக்கா, என் அண்ணன் சின்ன அப்படிங்கும்போது இப்போ நம்ம சிமன் தான் அப்படியே எனக்கு சின்ன சின்ன அண்ணனை ரொம்பவே பிடிச்சிருக்கு. அடிக்கும்போது யாருக்கு தான் அவனை பிடிக்காது, ஒரு குழந்த மாதிரி அடிக்கும்போது ஆமாம் ஆமாம் அப்படி சொல்லிட்டு சிரிக்கும்போது, இல்லை எதுக்கு இப்போ சிரிச்ச அப்படின்னு ஜங்கு கேட்கும்போது, இல்லை போதும் இல்லை அப்படிமா. இப்போது நம்ம ஜிகேக்கு ஒன்றுமே புரியாது. ஏன்னா இப்போ அப்படி சின்ன பார்க்கும்போது அங்கே நம்ம நாம்ஜினும் சின்னும் ஒன்றா நம்ம சின்ன வந்து ஆரமோட ஷோல்டரில் தலையை வச்சுட்டு இப்படி படுத்துக்கிறத பார்த்து தான் சிரிப்பான். இப்போது ஓ குழந்தைன்னு சொன்னதுக்கு சிரிக்கிறான் போல அப்படின்னு மைண்ட் வைஸ் பண்ணிட்டு அது சின்ன முன்னாலே உனக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான் அப்படின்னு மைண்ட் வைஸ் பண்ணிட்டு அது அவங்க புதுசாக கல்யாணம் பண்ணி போகிறாங்களா அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு ஜிகே சொல்லிட்டு வந்து ஜிம்மன் அப்படி சிரிச்சுட்டே, என்ன ஜிம்மன் எதுவுமே பேச மாட்டேங்கிறா அப்படின்னு கேட்கும்போது, ஜிம்மன் எதுவுமே சொல்லாமல் அப்படி பார்க்கும்போது, எப்பயும் அப்படி தான் எப்பயுமே பேச மாட்டியா அப்படிங்கும்போது, அப்படிலாம் இல்லை, அப்புறம் நான் மட்டுமே பேசிட்டு வரேனே எதுவும் பேச மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லும்போது, இப்போது அது ஜிம்மன் சைலண்டாக நிற்கும்போது, ஓகே ஓகே புரியுது, நான் கொஞ்சம் புதுசாக இருக்கணும் அப்படிங்கும்போது இப்போ ஜிம்மன் பார்ப்பான். இப்போது ஜேகே வாங்கிட்டு போய் பார்க்கும்போது அது அப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்றா தான் ஸ்கூல் படிச்சிருக்கோம், என்ன உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே அப்படிங்கும்போது டக்குன்னு ஜிம்மன் அது இல்லை நம்ம ஒன்றா தான் படித்தோம் அதான் கேட்டேன், நான் உன்னை பார்த்ததில்ல அதான் அப்படிங்கும்போது ஆமாம் சங்கு என்னோடய ஃபோன் மேலே வச்சுட்டு வந்துட்டேன், எனக்கு ஒரு முக்கியமான கால் வரும், நான் போகிறேன் அப்படின்ட்டு பேச்சை மாற்றிட்டு போகும்போதே தான் புரிஞ்சுக்கிட்டு ரிஸ்மார்க் பண்ணிட்டு இப்போ சிமன் வேகமாக போயிட்டு இருக்கும்போது இப்போது பார்ச்சிமன் அப்படிங்கும்போது ஜிமன் பாப்பான் குட் நைட் அப்படிங்கும்போது குட் நைட் அப்படி சொல்லிட்டு இப்போது வேகமாக அப்படியே திரும்பி பார்க்காம சிமன் அவரோட ரூமுக்கு தான் போயிடுவான். போயிட்டு அப்படியே மூச்சு வாங்க வந்து அப்படியே உட்காந்துட்டு சங்கு என்ன எனக்கு தெரியுமாலாம் கேட்குறான். ஒரு வேலை தெரிஞ்சிருக்குமோ, இல்லை கண்டிப்பாக இருக்காது, ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு ஃபோன் அங்கே இருக்கும், அந்த ஃபோன் எடுத்து ஒரு அவன் ஃப்ரெண்டுக்கு தான் ஹெல்ப் பண்ணிட்டு டேய் அப்படிங்கும்போது, ஏய் நீ இன்னும் தூங்கலையா அப்படின்னு கேட்பாங்க ஆப்போசிட்டில் உள்ளவங்க. ஏய் அது அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு சொன்னதான் சொல்லும்போது, ஏன்னா உனக்கு தெரியுமா நான் கேட்டான், அப்போது உனக்கு ஒரு வேளை தெரியுமோ அப்படிங்கும்போது, எனக்கு சுத்தமாக தெரியலடா, ஒரு வேளை தெரிஞ்சிருக்குமோ, நான் தான் தெரியுமோ, ஐயோ நான் வேறு காலையில் தெரியாத மாதிரில இருக்கேன் அப்படிங்கும்போது, எதுக்கடி இப்படி பண்ணுற, நீ சங்குக்குன்னு போய் சாதாரணமாக பேச முடியாது அப்படிங்கும்போது, இல்லைடா ஆனால் அது எனக்கு பேச்சே வர மாட்டேங்குது தெரியுமா, எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குடா. என்ன பயமா இருக்கியா, சரி பயமாக இருந்தால் சொல்லு, கிளம்பி நாளையே வரேன். அதெல்லாம் இல்லை, ஆனால் அவன் பக்கத்தில் இதோ கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸில் தான் நின்று இருந்தேன் தெரியுமா. ஓ அப்புறம் தெரில, அவன் கூட கொஞ்சம் நேரம் வாக் பண்ணது நல்லா இருந்துச்சு அப்படிங்கும்போது அப்படியே கையை பிடிச்சிட்டு போக வேண்டியது தானே அப்படிங்கும்போது, என்ன பேசுகிற நீ, அப்புறம் இவ்வளோ லவ் வச்சுக்கிட்டு ஏன் இப்போ தான் சொல்லாமல் இத்திய மாதிரி பண்ணிட்ட, இப்போது உனக்கு இன்னொரு சான்ஸ் கிடச்சிருக்கு சொன்னா என்ன, அது அது எனக்கு தெரியலையே, ஒரு வேளை அவனோட லைஃப்பில் வேறு யாராவது இருந்தால், எனக்கு தெரிஞ்சு யாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா உங்ககிட்ட எப்படி பேசுகிறான்னா அவன் உங்ககிட்ட ஃப்ளர்ட் பண்ணிகிட்டு இருக்கான், அது எனக்கே தெரியுது, உனக்கு தெரியலையா. ஓ இது ஃப்ளர்ட் பண்ணுறான் அவன் அப்படிங்கும்போது, கொஞ்சம் நீ வந்த உனக்கு தெரியாதா, நான் உங்ககிட்ட இப்படி பண்ணதே இல்லை, நீ பண்ணியிருக்க ஆனால் அப்படிங்கும்போது, கள்ளி உன்னை பற்றி தெரியும்டி அப்படி சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது, இங்கே நம்ம சேகே அவனோட ரூமுக்கு தான் வந்துடுவான். சேகே ரூமில் ஜூங்கும் ஜாங்குக்கும் தான் படுத்திருப்பாங்க. ஜூங் தான் அப்படி படுத்துட்டு போத்திட்டு படுத்துட்டு இருக்கும்போது, இப்போது சேகே அப்படி கிட்ட வந்து, அதாவது ஒரே பெட்டில் தான் படுத்திருப்பாங்க, அந்த சைடு ஜூங் படுத்திருப்பான். ஜூங்கோட போகிற இப்படி மெதுவாக நகர்த்தி விட்டு, ஜூங்கா அப்படிங்கும்போது ஜூங் தான் நல்லா தூங்குவான். மிஸ்டர் ஜூங் அப்படிங்கும்போது, ஏன்டா அது, டேய் ஜூங் ஏன்டா அது, ஜூங்கா அடிச்சி என்னன்னு சொல்கிறா, ஜூங் அவன் இருக்கானடா, யாரா, அதான்
அந்த பார்க் ஜிமின். ஆமாம், அவன் ஏன்டா அவ்வளோ அழகாக இருக்கான் அப்படிங்கும்போது இப்போ டக்குன்னு கண்ணை முடிச்சு, என்ன இல்லைடா ஏன்டா அவ்வளோ அழகாக இருக்கான் அப்படிங்கும்போது, டேய் மணி எத்தனை தெரியுமா? 12 மணிக்கு இருந்துச்சு. அவன் அழகாக இருக்கான் ஏன்டா வந்து கேட்குற போடாங்கிட்டு அப்படிங்கும்போது, டே இது பண்ணிட்டு கண்ணை மூடும்போது, சுங்கா சுங் என்னடா டேய் தோ நான் எப்பயும் நம்ம கார்டன் இருக்குல்ல, அங்கே நின்று 3 அவ்வளோ ரசிப்பேன்டா. அண்ணா எனக்கு 3 இருக்க வரவே இல்லையே அப்படிங்கும்போது, என்ன ஒரு வேளை அம்மா ஆசையாக இருக்குமோ? இல்லைடா அதான் என் பக்கத்தில் ஒரு 3 இருந்துச்சுல, எப்படி இன்னொரு 3 வரும் சொல்லி அதுக்கே ஷை ஆயிடுச்சு அப்படிங்கும்போது, டக்குன்னு பேசிட்டு இது பண்ணிட்டு, இங்கே பாரு ஃப்ரெண்டுன்னு பார்க்குறேன் கொன்றும் மரியாதையாக படு, நீ லவ் பண்ணுற சரி என்னை போட்டு டார்ச்சர் பண்ணாது அப்படிங்கும்போது, ஏய் எனக்கு தூக்கமே வர முடியுது, நீ மட்டும் அப்புறம் நிம்மதியாக தூங்குற? எனக்கு இந்த மாதிரி கமிட்டெல்லாம் கிடையாது, நான் சிங்கிள் நல்லா தூங்குவேன் அப்படிங்கும்போது, தேஜோங் தூக்கம் வரலடா அப்படிங்கும்போது, அட கடவுளே இவன்ட்ட எப்போ பார்த்தாலும் என்னை மாட்டி விட்டுட்டு பேசிகிட்டு இருக்காளே அவளை கொல்லணும், உன்னை பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு திரும்பி படுத்து தூங்குவான். இப்போது நம்ம ஜங்குக்கு தூக்கமே வராது, சிம்ரன் நினச்சிட்டே இருப்பான். இப்போ அவன் ஃபோனில் கேலரியில் சிமினோட அந்த ஃபோட்டோ வச்சுருப்பானே, அந்த ஃபோட்டோவை அவன் கடைசியாக பார்த்த அந்த இதை நினச்சி பார்ப்பான். இப்போது நம்ம ஜேகே, சிமின், ஜூங், ரிஸ் எல்லோரும் ஒரே ஸ்கூல் ஃபைனல் இயர் படிச்சிருப்பாங்க. அப்போது நம்ம ஜேகேவை யாரோ அடிக்கடி ஃபாலோ பண்ணுற மாதிரி, ஜேகேக்கு மறைமுகமாக கிஃப்ட்ஸு நிறைய இதெல்லாம் வச்சுருந்துருப்பாங்க. அது எல்லாமே நம்ம சிமன்னு தெரியாது, ஜேகேக்கு யாரோ ஒரு பொண்ணோ ஏதோ வைக்கிற மாதிரி இருந்திருக்கும். இப்போது அந்த பீரியடில் அதை ஜிமின்னு ஜேகேக்கு தெரியாமல் ஒரு பொண்ணு நினச்சி அந்த பொண்ணுக்கிட்ட நம்ம ஜிமின் வந்துட்டு கேட்டிருப்பான். அந்த பொண்ணும் ஜேகே மேலே உள்ள அந்த இதில் ஆமாட்டிருக்கும். அது ஏதோ ஒரு இடத்துல தெரிய வந்து ஜேகே உண்மை தெரிய வந்து ஜேகே அந்த பொண்ணை பிரேக்கப் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். இப்போது அது எல்லாமே நம்ம ஜூங்கும் ரிஸ்ஸும் கண்டுபிடிச்சி ஃபைனல் இயரில் அதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனால் அப்போது சிமன் அங்கே இருந்திருக்க மாட்டான். சிமன் வந்துட்டு டிசி வாங்கிட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி நியூஸ் மட்டும்தான் இருக்கும். அப்போது நம்ம சிமினை பார்க்கணும், சிமின் யாருன்னு தெரியாது. ஸோ சிமினை பார்க்குறதுக்காண்டி ஆஃபீஸ் ரூமில் சிமினோட அந்த பேர் இது பண்ணி அந்த ரெக்கார்ட்ஸ் பார்க்கும்போது அதில் சிமின் ஃபோட்டோவை பார்த்துருப்பான். அப்போ தான் ஜேகே அது சிமின்னு தெரிஞ்சு அந்த ஃபோட்டோ அப்படி ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து சிமனை அவன் ரொம்பவே மிஸ் பண்ணியிருப்பான். இப்போது அது எல்லாத்தையும் அந்த ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஜேகேயோட மைண்டில் ஓடிட்டுருக்கும். இப்போ அப்படி அந்த ஃபோட்டோவை பார்த்து தான், உண்மையா என்னை லவ் பண்ணியா? அது நீ தான் எனக்கு தெரிய வரும்போது உன்னை பார்க்கணுன்னு எவ்வளோ துடிச்சேன் தெரியுமா? ஆனால் நீ இல்லை. இப்போது இந்த 7 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ மறுபடியும் என் கண்ணு முன்னாடி இவ்வளோ அழகாக இவ்வளோ க்யூட்டாக வந்து நிற்கிற. இப்போ நான் என்ன பண்ணுறது? என்னை மறந்துட்டியா என்ன? இல்லை என் மேலே உள்ள லவ் போயிடுச்சா அவனுக்கு? நான் எனக்கு இப்போது மறுபடியும் நீ கொடுத்த அந்த லவ் எல்லாத்தையும் திரும்பி கொடுக்கணுன்னு ஆசையாக இருக்கே, என்னை மறுபடியும் அக்செப்ட் பண்ணுவியா என்ன அப்படின்ற மாதிரி இந்த ஃபோட்டோ பார்த்து க்யூட்டாக பேசிகிட்டு இருப்பான். அங்கே நம்ம ஜூங் நல்லா படுத்து தூங்கிட்டு இருப்பான். இப்போ அப்படியே இந்த நைட் போயிட்டுருக்கோம். இப்போ மறுநாள் காலையில் தான். இப்போ காலைல ஏஞ்சி நம்ம ஜேகே எப்போயும் வார்ம் அப் மாதிரி பண்ணிவிட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு கார்டனில் நிற்கும் போது இப்போது மணி ஒரு 8 மாதிரி இருக்கும். நம்ம ஜூங்கும் அவனோட ரூமை விட்டு அப்படியே ஏஞ்சி வந்து பார்க்கும்போது ஜேகே தான் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ அப்படியே வருவான். அதே கார்டன் இது பண்ணிட்டு நம்ம ஜங்குக்கு பார்க்கும்போது ஜங்குக்கு அவங்க பண்ணிட்டு நிற்பான். இப்போ ஜூங் தான் சிசியராக ஜங்குக்கு பார்க்கும்போது இப்போ அப்படியே கிட்ட வந்துட்டு ஃபேஸை பார்க்கும்போது, என்னடா இல்லை நைட்லலாம் சார் தூங்கவே இல்லை போல அப்படிங்கும்போது இப்போ அப்படியே ஜேகே ஒரு மாதிரி லைட்டாக இது பண்ணிட்டு சிரிச்சுட்டு அப்படியே திரும்ப பண்ணிட்டு இருக்கும்போது, டேய் இந்த காதல் ஒன்று பாடாக படுத்தது போலையே அப்படிங்கும்போது இப்போது அப்படியே இது பண்ணுவான். இப்போ அப்படியே திருப்பி வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணிகிட்டே இருக்கும்போது இப்போது அப்படியே ஏஞ்சி நீக்கிட்டு இப்போ அப்படியே பார்க்கும்போது சிமினோட ரூம் வந்துட்டு அந்த பால்கனிக்கு தெரியும். பால்கனி ரூம் தான் சிமின் ரூமு. இப்போது அதை ஜூங்க நோட் பண்ணிட்டு, ஓ கதை அப்படி போதா, அதானே என்னடா சார் எப்பயும் அந்த பக்கத்தில் தான் நிற்பார், என்னடா இப்போ இங்கே வந்து அதுவும் நடுவில் பண்ணிகிட்ருக்கானே அப்படின்னு நினச்சேன். சிமின் அங்கே தான் இருக்கானா அப்படிங்கும்போது அப்படிங்கும்போது அடைச்சை அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது, டீ ஏன்டா அவ்வளோ பைத்தியமாக இருக்க அப்படிங்கும்போது, தெரிலடா பைத்தியம் பிடிக்க வைக்கிறான் தெரியுமா, தூக்கமே இல்லை பாரு கண்ணை தான் நல்லா தெரியுதே. எங்கோப்பால் நமக்கு இது தேவையா அப்படின்னு ஜூங் கேட்கும்போது, தேவை அப்படிங்கும்போது,
தெரியும் என் பேச்சு கேட்க மாட்டேன்னு தெரியும். ரைட்டு நான் அடுத்து ஆமாம் இப்போ நான் என்ன பண்ணணும்? போய் குளிடா அப்படிங்கும்போது அப்படிங்கிற பண்ணணுமாடா போ அப்படிங்கும்போது இப்போது ஜுக்தான் போயிடுவான். இப்போது நம்ம சேக்கையை திருப்பியும் அப்படியே இது பண்ணிட்டு இருக்கும்போது இப்போது அப்படியே நம்ம சேக்கையோட அந்த டோர், அதாவது சிமினோட அந்த ரூம் டோர் இப்படி திறந்து சிமின் அப்படியே கண்ணை கசிக்கிட்டே அந்த பால்கனிக்கிட்ட அது க்யூட்டாக அவ்வளோ அழகாக நிற்கிறத நம்ம ஜங்கு அப்படியே வார்ம் பண்ணிட்டு இதை சரி சிமின் நிற்கிறத பார்ப்பான். சிமின் அப்படியே க்யூட்டாக அழகாக நிற்கிறத பார்த்துட்டு இப்போ அவனுக்கு ஒரு மாதிரி டக்குன்னு அந்த கையில் வச்சுருப்பானே அது அப்படியே கீழே அப்படியே டப்புன்னு போட்டுருவான். இப்போது அது டம்முன்னு சவுண்டு கேட்கும். சிமின் இப்படி பார்ப்பான். அப்போ ஜங்குக்கு தான் நிற்கிறத பார்த்துட்டு இப்போது சிமினும் ஜங்குக்கும் பார்த்துப்பாங்க. சிமின் ஜங்குக்கு அங்கே அப்படியே பனியெல்லாம் போட்டு செம்ம ஆட்டம் அடிக்கிறத பார்த்துட்டு இப்போது அப்படி சிமின் பார்ப்பான். ஜங்குக்கு தான் ஐயோ காலையிலேயே டார்ச்சர் பண்ணுறானே கடவுளே, இவன் என்ன இவ்வளோ அழகா இருக்கான் குளிக்காமல் கூட அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெய்கை தான் அப்படி பார்ப்பான். எங்கே ஜெமன் ஜெய்கையை பார்த்துட்டு ஜங்குக் அப்படி டக்குன்னு திரும்பிட்டு இப்போ ஜெய்கை சிமினுக்கு பார்த்துட்டு சிமினுக்கு அதுக்கு மேலே ப்ளஷ் ஆகும். இப்போது அப்படியே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுவான். எங்கே நம்ம ஜெய்கைக்கு சிமினை பார்த்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இப்போது நம்ம சிமினும் ஏஞ்சி வேக்கப்லாம் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே எல்லாேருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் தான் இது பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ நம்ம சங்கு ஆரமோட அம்மா அப்பா, நம்ம சின்னோட அம்மா அப்பா ஆரமும் சின்னவனா உட்காந்துருப்பாங்க. அங்கே நம்ம சங்குக்கும் உட்காந்துருப்பாங்க. எங்கிட்ட சின்னுக்கு பக்கத்தில் சிமன் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம சின்னு சிமினுக்கு ஸ்பெஷலாக கவனிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு தான் அண்ணா இப்போயும் உன் பிரதரே எல்லாம் ஐஸ் வைக்கிறியா அப்படிங்கும்போது இப்போ அப்படியே சின்ன சிரிச்சுட்டு எல்லோரும் அப்படியே பேசிட்டு சாப்பிட்டுட்ருப்பாங்க. இப்போது நம்ம அம்ஜுன்னா அவங்க எல்லாரையும் லஞ்சுக்கு ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போகிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது சரி எல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் சாப்பிட்டு விட்டுட்டு திரும்பியும் நம்ம ஜூனோட ஃபேமிலி கிளம்பி மறுநாள், அதாவது இன்றைக்கி போய் ஒரு நாள் போய் அதுக்கு அடுத்த நாள் கல்யாணம். ஸோ எல்லோரும் லஞ்சுக்கு ஒன்றா சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு சாப்பிட்டுட்டு இப்போ அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஜங்குக்கு மட்டும் அந்த டேபிளில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஜங்குக்கு தான் ஜோங்கிட்ட டேய் அப்போது அவன் லஞ்சு முடிஞ்சு கிளம்பிடுவானடா அப்படிங்கும்போது ஆமாம் ஒரு நாள் தானே வந்துடும் வீடு அப்படிங்கும்போது டேய் ஒரு நாள் இப்போ அவனை ஆக மறியாது அப்படிங்கும்போது இவர் கையில் இந்த பாட்டில் தான் அண்டே உடைக்க முடியாதுன்னு பார்க்குறேன். இல்லாட்டி டேய் என்னடா டேய் அப்புறம் ஒரு நாள் தானடா வந்துடுவான். வந்ததுக்கப்புறம் அவன் கல்யாணம் முடிஞ்சு திருப்பி பாரிஸே போயிடுவான். நீனும் என்ன கூடயே போவேன் அப்படிங்கும்போது ஆமாம்ல போக முடியாது. ஆனால் என்னடா இல்லைடா என்னை லவ் பண்ணிட்டா அவள் போக மாட்டான்ல. ஆமாம் ஆனால் அதுக்கு அவனை லவ் பண்ணணுமே. இப்போது நான் என்னடா பண்ணுறது அப்படிங்கும்போது டேய் சங்குக் அப்படிங்கும்போது சொல்கிறா ஒன்றும் இல்லை. இப்போ எல்லாம் லஞ்சு அவங்கவுங்க ஆள் கூட தான் போவாங்க. அம்மா அப்பாவும் அவங்க 4 பேர் ஒரே மாதிரி போவாங்க. எப்படியும் நம்ம நாம்ஜனும் சின்ன அண்ணனும் ஒரே காலில் போவாங்க. நீ பேசாமல் அவனோட பைக்கில் சின்ன கூட்டு வந்துடுறேன் அப்படிங்கும்போது என்னது பைக்லையா? ஆமாம் நான் பேசாமல் நாம்ஜின்னை கூட்டு போயிடுறேன். அம்மா அவங்க காலில் போயிடுவாங்க. இப்படி இருக்கிறது 2 கால் தான். அப்புறம் என்ன நீ சின்ன கூட்டு வந்துடு, நான் எப்படியாவது பார்த்துக்கணும் அப்படிங்கும்போது என்னடா சொல்கிற? டேய் ஆமாடா நீ சின்ன கூப்பிட்டு அண்ணன் சொல்கிற ஹோட்டல் தான் நம்மளுக்கு தெரியல, கூப்பிட்டு வந்துடு, நான் எல்லாரையும் சமாளித்து கூப்பிட்டு போயிடுறேன் அப்படிங்கும்போது அப்படி தான் இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது, சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிடு, உனக்கு டைம் இல்லை தம்பி அப்படிமா ஜோங்கு. டேய் என்னடா சொல்கிறேன்? ஒன்றும் இல்லை சிம்மன் யாராவது லவ் பண்ணுறதா சொல்லி சேர்த்து வரேன்னு சொல்லேன் அப்படிங்கும்போது டேய் ஜோங்கா அப்புறம் லவ்வை சொல்கிறா ஏண்டா இப்படி 2 பேரும் சொல்லாமே 5 வருஷம் போயிடுச்சு, எதுக்கடா அப்படி பண்ணுற அப்படிங்கும்போது இப்போது டேய் எப்பட்றா பார்த்து ஒரே நாளில் லவ் பண்ணலாம் சொன்னால் என்னடா நினைப்பான் அப்படிங்கும்போது ஒன்றும் நினைக்க மாட்டான், இன்னும் நீ திருந்தலாம் நினைப்பான் அப்படிங்கும்போது டேய் அப்புறம் அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டான், மனசில் உள்ளதை சொல், மரியாதையாக சொல்லு சரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜுங் தான் எழுந்துச்சி போனோன்னே ஜங்குக்கு தான் என்ன தீபம் வளர்றான் அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகி எல்லாம் நம்ம ஜூனா சொன்ன லஞ்சுக்கு தான் கிளம்புவாங்க. எல்லோரும் நம்ம ஜூங் சொன்ன மாதிரி ஒரு காரில் போகும்போது நம்ம சின்னதான் ஜங்குக் ஜிமின் வரல அப்படிங்கும்போது அது ஜங்குக் ஏதோ வேலையாக இருக்கானா ஜிமினும் ஏதோ கிளம்பிட்டு இருக்காங்களா, அவங்க 2 பேரையும் வண்டியில் வர சொல்லிட்டேன் அப்படிங்கும்போது இதுக்கடா வண்டி தான் அந்த காருக்கே இல்லை அவங்க வரட்டும் ஜூலாண்ணா நம்ம போய் இதெல்லாம் பண்ணணும், எல்லாருக்கும் இதெல்லாம் ஆர்டர் பண்ணணும், ஸோ நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு காரை வேகமாக எடுத்துகிட்டு நம்ம ஜூங் தான் கூப்பிட்டு போனோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் கிளம்பும்போது இப்போது ஜிமன் தான் அப்படி கிளம்பி வெளியே பார்க்கும்போது கார் இருக்காது. என்ன யாரையும் காணும் அப்படின்ட்டு அப்படி கிளம்பி நிற்கும்போது நம்ம பிளாக் அண்ட் பிளாக் அவுட்ஃபிட்டில் அம்மா நம்ம ஜங்குக்கு ஹெல்மெட்டை போட்டு
அவ்வளோ இதாக அவனோட பைக்கை அப்படி கொண்டு வந்து நிப்பாட்டும் போது அந்த பைக்கு R150 மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ அப்படியே நிற்கும்போது சிமன் தான் பார்ப்பான். இப்போது அந்த ஹெல்மெட் எப்படி எடுத்து சங்கோட ஹேருக்கும் அவனோட அந்த ஹெல்மெட்டுக்கும் அந்த ட்ரெஸ்ஸுக்கும் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக அப்படியே சிமன் அப்படி கண்ணெடுக்காமல் சங்கோக்க பார்க்கும்போது பாரு சிமன் அப்படிங்கும்போது ஆ போமா ஆ போமாவா எங்கே அதான் என் அண்ணன் சொன்னாரே லஞ்சுக்கு அது காரு எல்லோரும் போயிட்டாங்க நீ வா என் கூட அப்படிங்கும்போது ஆ ஏன்னா ஏன் என் கூட வர மாட்டியா அதுக்கு இல்லை அப்புறம் இல்லை வெயிட் அப்படி சொல்லிட்டு இப்போ இறங்கி ஒரு ஹெல்மெட்டை எடுத்து இப்போ அப்படி தான் சிவன் தான் நிற்பான் இதே மாதிரி. இப்போ அந்த ஹெல்மெட் அவ்வளோ க்யூட்டாக அழகாக கிட்டக்க வந்து அப்படியே அப்படி கிட்ட வந்து அந்த ஹெல்மெட்டை கீழே வார் மாதிரி இருக்குள்ள அதை அப்படி கட்டி விடுவான். இப்போ அப்படி சிவன் பார்ப்பான். கட்டி விட்டு போகலாமா அப்படிங்கும்போது போகலாம் அப்படி சொல்லிட்டு இப்போது நம்ம சங்கோக்கு பின்னாடி அந்த R150 எப்படி இருக்கும்ல அதில் அவ்வளோ அழகாக நம்ம சிம்மின் ஜங்குக்கும் தான் சிம்மின் வண்டி ஸ்டார்ட் பண்ணி அதாவது ஜங்குக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டுருப்பா. சிம்மின் அப்படி க்யூட்டாக அந்த வண்டியில் ஏறி உட்காந்து இப்போது சிம்மினுக்கு அந்த வண்டி ஹைட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் நர்வஸாக இருக்கும். இப்போது ஜங்குக்கு வண்டி எடுத்துகிட்டு வேகமாக போகும்போது இப்போது அந்த பிடிக்கிறதுக்கு எதுவும் இல்லாமல் அவனுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கும். இப்போது நம்ம சிம்மின் தான் ஜங்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகிறேன் அப்படிங்கும்போது அப்படியே பிடிக்கிறதுக்கு இல்லாமல் பயந்துக்கிட்டு நம்ம ஜேக்கோட ஷர்ட் அப்படி பிடிக்கும்போது ஜேக்கே தான் ஸ்மக் பண்ணுவான். இப்போது இன்னும் வேகமாக போகும்போது ஜிம்மினுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். இப்போது ஜிம்மினுக்கு பயமாக இருக்குன்னு தெரிஞ்சு ஜேகே அவனோட ஒரு கையால் அப்படி எடுத்து ஜிம்மினோட கையை அப்படி டைட்டாக ஜேகேவோட அந்த இதை இப்போ ஹோல்ட் பண்ணுற மாதிரி வச்சுப்பான். இன்னொரு கையை எடுத்து போய் வச்சுட்டு பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இப்போது செம்ம ஸ்பீடாக போகும்போது இப்போது ஜிம்மினுக்கு அப்படியே பயமாக இருக்கும். இப்போது அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே கண்ணை முட்டு ஜேகே மேலே சாஞ்சிட்டு வருவான். இப்போது ஒரு 1/2 ஹவரில் அந்த ஹோட்டலுக்கு தான் ரீச் ஆயிடுவாங்க. இப்போது அப்படியே கண்ணை மூடிக்கிட்டே பின்னாடி முதல்ல சாஞ்சிக்கிட்டு இருக்க முடிச்சுட்டு இருப்பான். கரெக்டாக வர இடத்துக்கு வந்து சிம்மின் ஏந்திரிக்க மாட்டான். தான் சிம்மன் அப்படிங்கும்போது நம்ம வந்துட்டோம் அப்படிங்கும்போது வந்துட்டோமா அப்படின்ட்டு அப்படி இருக்கும்போது இப்போ அப்படியே மெதுவாக இறங்கி ஜிபிடிக்கா அப்படியே அந்த ஃபேஸில் இட்டு பயங்கரிக்காது. நம்ம ஜேகே தான் பார்த்து சிரிச்சுட்டு இப்போ பைக் அப்படி நிப்பாட்டிட்டு அவன் ஹெல்மெட் அப்படி கழட்டிட்டு அப்படியே ஜிப்பி நிற்கும் போது கிட்ட வந்து ரொம்ப பயப்படுத்திடனா சாரி அடிமா அது இல்லை நான் ஃபர்ஸ்ட் டைம் பைக்கில் அதான் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் டைமா ஓகே இனிமேல் நிறைய டைம் போவேன் இல்லையே ஒன்றும் இல்லையே ஆடிட்டு அப்படி கிட்ட வந்து அந்த ஹெல்மெட்டை அப்படி கழட்டி விட்டு அந்த ஹெல்மெட்டை எடுக்கிற வரையும் நம்ம ஜிம்மன் ஜேகேவை பார்ப்பான். இப்போது அப்படி எடுத்து விட்டு ஜிம்மன் உள்ள போகலாமா எல்லோரும் வெயிட் பண்ணுவாங்க அப்படிங்கும்போது போகலாம் அப்படிங்கும்போது இப்போ ஜிம்மன் முன்னாடி போவான் ஜேகே பின்னாடி போவான். 2 பேரும் செம்ம க்யூட்டாக செம்ம அழகாக வந்துட்டுருப்பாங்க. இப்போது அங்கே நம்ம நாம்ஜன் ஆல்ரெடி எல்லாமே இது பண்ணி அரேஞ்ச் அதாவது லஞ்சுக்காக ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் இதாகி எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஜிம்மன் சங்குக்காக வெயிட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம சின்னதாக பார்த்துட்டு சங்குக் ஜிம்மன் வந்துட்டாங்க அப்படிங்கும்போது தான் வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது இப்போ எல்லார்கிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு 2 சேர் இருக்கும். அதாவது சின்ன பக்கத்தில் ஜேகே பக்கத்தில் சிம்மன் அப்படிங்கிற மாதிரி சேர் இருக்கும். இந்த பக்கத்தில் நாம்ஜனுக்கு இந்த சைட் ஜூங்க உட்காந்துருப்பான். இப்போது அப்படியே வரும்போது சின்னதாக சிம்மன் இங்கே வா அப்படிங்கும்போது சின்ன பக்கத்தில் சிம்மின் உட்காரும்போது இப்போது சங்குக்கு இப்படி உட்காரும்போது சங்குக்கு அந்த சைடு நம்ம சுங்க உட்காந்துருப்பாண்டா. இப்போ எல்லோரும் உட்காந்துட்டு இப்போது நம்ம சுனா தான் சங்குக் என்னது ஒரு ரேசர் மாதிரி வந்துருக்க அப்படிங்கும்போது அதெல்லாம் இல்லாமல் சும்மா தான் அப்படிங்கும்போது இப்போ நம்ம சுங் தான் சேருக்கு ரேசிங்னா உயிர் ஆனால் எப்போயாவது பண்ணுவோம் அப்படிங்கும்போது சரி சேஃபாக இருக்கணும் சங்கு அப்படிங்கும்போது மாமாவோட கேரிங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஜேகே தான் சிவனை பார்ப்பான். சிவனை டீ கண்ணு 2 ப்ளஷ் ஆகிட்டு இருக்கும்போது இதை நம்ம சுக் நோட் பண்ணிட்டு டீ அப்படிங்கும்போது என்னடா இல்லை பைக் ஓட்டுற கேப்பில் எதுவும் இறங்கி எதுவும் பண்ண அப்படிங்கும்போது ஏன்டா அப்படி கேட்குற இல்லைடா இந்த சிம்மின்னு ஏற்கனவே நம்மளோட ஃபேஸு கொஞ்சம் பிங்காக தான் இருக்கும். இப்போது அநியாயத்துக்கு ப்ளஷ் ஆகி இப்படி இருக்கே இது பண்ண டேய் அப்படிங்கும்போது மூஞ்சி அப்போ தான் பண்ணியிருக்க மாதிரி தான் இருக்கு டேய் அப்படிங்கும்போது சரி எதுவும் சொன்னியா எங்கே ஆரம்பிச்சதுக்கு வர போய் கண்ணை மூடிட்டு
பின்னாடி என்ன ஹக் பண்ணிட்டு வந்தான். ஓ அந்த அளவுக்கு ஆமாம் எதுவும் பேச முடியலடா அப்படிங்கும்போது, அட பாவி உன்னை நான் காரில் வர வேணாம்னு சொன்னதுக்கு ரீசனே இதுதான், என்னடா அவனை பயன்படுத்தி கூப்பிட்டு வந்திருக்க அப்படிங்கும்போது, டேய் அவனுக்கு பைக் ஃபஸ்ட் டைமாண்டா, உன்னை பற்றி எனக்கு தெரியும், மெதுவாக வந்தா என்ன, இங்கே என்ன சாப்பாடு தூக்கிட்டு ஓடிடுற அப்புறம் இன்னும் ஒரு 1/2 வெயிட் பண்ணியிருப்போம்ல அப்படிங்கும்போது, ஆ உனக்கு இல்லை அறிவு எனக்கு இல்லை ஜூ அப்படிங்கும்போது, நீ எதுக்குடா என் ஃப்ரெண்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பேசிட்டு இப்போ எல்லோரும் சாப்பிட்டுட்டு ஒரு 1 ஹவர் எல்லாம் செம்மையாக சாப்பிட்டு விட்டுட்டு இப்போது எல்லாம் கிளம்புறதுக்கு இருக்கும்போது சின்னதா சிமன் நீ எங்கள் கூட வரியா அப்படிங்கும்போது இங்கேருந்து வந்து நம்ம ஜூன் தான் சின்ன அவன் நம்ம ஜங்கு கூட போகட்டும், ஏன்னா இந்த ஊரை சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும்ல அப்படிங்கும்போது, ஆமாம் நீ எதுக்கு எங்கள் கூட ஜங்குக்கு ஜிபிடி வரைய விட மாட்டேங்குது என்ன அப்படின்னு சின்ன கேட்கும்போது, அப்படி இல்லை அவங்க 2 பேரும் ஒரு யங்கு கப்புள்ஸ். என்னது கப்புள்ஸா? ஐ மீன் யங் பர்சன். டேய் அப்போ நான் கிளம்புறியா அப்படி சொல்லலைண்ணா, உனக்கு கல்யாணம் ஆகும் போது அவன் சும்மா அப்படி சுற்றி பார்த்துட்டு வரலான்னு சொன்னேண்ணா, ஏன்னா அப்படிங்கும்போது, சரி சிமன் இந்த பையனை நீ நம்பி எப்படி வந்த, பைக்கை வேகமாக ஓட்டுவானே அப்படிங்கும்போது, அது இல்லை சின்னண்ணா அப்படிங்கும்போது, ஓ டேய் சேஃபாக கூட்டு வா சிமன்சி பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எல்லோரும் சொல்லிவிட்டு நம்ம ஜூனாவும் அவங்கள்ட்ட சேஃபாக வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பிடுவாங்க. ஜூனா டேய் ஏதாவது பேசுகிறா சரியா, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜூங்கும் கிளம்பிட்டு இப்போது நம்ம சிமன் அப்படி நிற்கும்போது ஜங்குக் தான் சிமன் போகலாமா அப்படிங்கும்போது, அது என்னாச்சு, இல்லை கொஞ்சம் ஸ்லோவாக போகிறீங்களா ஜங்குக் அப்படிங்கும்போது, சாரி சிமன் ஸ்லோவாகவே போகிறேன் ஓகே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இப்போது நம்ம ஜங்குக்கும் சிமனும் அதே மாதிரி ஹெல்மெட்லாம் போட்டு போயிட்டுருப்பாங்க ரோட்டில். இப்போ நம்ம ஜங்குக் ரொம்ப மெதுவாக போயிட்டுருக்கும்போது சிமன் க்யூட்டாக அழகாக உட்காந்து பக்கத்தில் உட்காந்துட்டு வரும்போது ஜங்குக் தான் ரொம்ப பயன்படுத்திட்டு வரும்போது அப்படிங்கும்போது, அது இல்லை எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அப்படிங்கும்போது இப்போ அப்படியே வரும்போது இப்போது நம்ம ஜேகேஜின்னு அவங்க இருக்கிற இடம் வந்து சியோல், நம்ம ஜூனா அவங்கள வந்து பூசன். இப்போ சியோலில் தான் ஜிமன் ஜங்குக் எல்லாம் வந்து ஸ்கூல் படிச்சிருந்துருப்பாங்க. இப்போது அந்த வேல தான், அதாவது அவங்களோட அந்த காலேஜ், அதாவது அந்த ஸ்கூல் வந்து கொஞ்சம் தூரம் தான் இருக்கும். அந்த வழியில் தான் நம்ம ஜேகேவும் ஜிமனும் வந்துட்டுருக்காங்க. இப்போது அங்கே ஒரு பார்க் ஒன்று பெரிய பார்க் இருக்கும். அங்கே அப்படியே வழியாக போகும்போது ஜிமன் அப்படி பார்க்குறத நம்ம ஜேகே மிரரில் பார்த்துட்டு டக்குன்னு வண்டியை நிப்பாட்டினோன்னே ஜிமன் என்னாச்சு, ஒன்றும் இல்லை இந்த பார்க் நல்லாயிருக்கும், கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் போமா அப்படிங்கும்போது, போகலாம் அப்படிங்கும்போது இப்போது ஜேகே ஒரு ஓரமாக பார்க்கிங்கில் வண்டியை நிப்பாட்டிட்டு இப்போ அப்படியே ஹெல்மெட்டையும் கழட்டிட்டு அப்படி ஒரு ஹீரோ மாதிரி சார் அப்படி அந்த ரோட்டில் அப்படி இது பண்ணுறது நம்ம ஜிமின் பார்ப்பான். ஜிமினுக்கு அப்படியே ஒரு பழைய ஞாபகம் வரும். ஏன்னா அங்கே தான் நம்ம ஜேகே அதே மாதிரி ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது வண்டியை, அதாவது அவன் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருப்பான், அப்போ அதை நிப்பாட்டிட்டு அப்படி ஒரு பேக்கை மாட்டிட்டு அப்படி க்யூட்டாக அப்படி நடந்து வருது, அப்படியே அதை திங்க் பண்ணுவான். அப்படியே அதே நினச்சிட்டு அப்படி நிற்கும் போது ஜேகே அப்படியே ஸ்டன் ஆகிட்டு ஜிமன் ஜேகேயை பார்த்து நிற்கும் போது, ஜேகே தான் ஜிமன் அப்படிங்கும்போது அப்படின்னு பார்த்து நிற்கும்போது ஜிமன் அப்படிங்கும்போது, என்னாச்சு, இல்லை ஒன்றும் இல்லை சரி போகலாமா அப்படின்ட்டு இல்லை அந்த பார்க்குக்குள்ளே தான் போகும்போது அங்கே நிறைய கிட்ஸ் எல்லாம் வந்துட்டு, அது ஒரு ஈவினிங் டைங்கிறதுனால கிட்ஸு நிறைய பேரண்ட்ஸ்லாம் வந்துட்டு அப்படியே நிறைய லவர்ஸ்லாம் இருக்குவாங்க. அப்படியே நம்ம ஜேகேவும் ஜிமனும் நடந்து வந்துட்டுருப்பாங்க. ஜிமன் அப்படியே பார்த்துட்ருப்பான். ஜிமனுக்கு அந்த ப்ளேஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஜிமன் ஜேகேவை ஒன் சைடாக லவ் பண்ணியிருப்பான். இப்போது அந்த இடத்துக்கு ஜேகே அவன் ஜூன் கூட அதிகமாக வந்துட்டு அங்கே அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஜிமன் அந்த இடத்துக்கு வந்து ஜேகேவை சைட் அடிச்சுட்டு அவனுக்கே தெரியாமல் பார்த்துட்டு அப்படி இருந்திருப்பான். இப்போது அதெல்லாம் திங்க் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஜிமன் மைண்டில் அது மட்டும் தான் இருக்கும். ஒரு ப்ளேஸை பார்க்கும்போது இப்போது ஜேகே ஆக்சுவலி எனக்கு இந்த ப்ளேஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கும்போது, தெரியும் தெரியுமா, இல்லை இவ்வளோ நல்லா இருக்குல்ல, எல்லாருக்கும் பிடிக்கல அதனால சொன்னேன் அப்படிங்கும்போது இப்போ ஜேகே அது மாதிரி ஸ்பெக் பண்ணிட்டு, எனக்கு ஏன் இந்த பிடிக்கும்னா இங்கே நிறைய கிட்ஸ் எல்லாம் விளையாடுவாங்க, பார்க்கவே நல்லா இருக்கும். அண்டு இங்கே எனக்கு ஒரு பெரிய மெமரி இருக்குது அப்படிங்கும்போது ஜிமின் டக்குன்னு நின்றுவான். ஜேகே என்னாச்சு, இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு இப்போ அப்படி நடந்துக்கும்போது அங்கே 2 குழந்தைங்க அப்படி க்யூட்டாக ஆண்டு நிற்கும். அதில் ஒரு பொண்ணு டப்புக்குன்னு கீழே விழுந்துடும். இப்போ ஜிமின் அதை பார்த்துட்டு அப்படியே வேகமாக போயிட்டு, அச்சோ கீழே விழுந்துட்டு அடித்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு காலெல்லாம் தடவிட்டு அந்த குழந்தைய சமாதானம் பண்ணிவிட்டு
உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன் அப்படி சொல்லிட்டு அந்த குழந்தைய தூக்கி வச்சுக்கிறத சீக்கிட்டு நின்று எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருப்பான். இப்போது அப்படியே அந்த குழந்தைய சிமன் கொஞ்சிட்டு இருக்கும்போது சீக்கி எங்கேருந்து வந்துட்டு என்னாச்சு அப்படி சொல்லிட்டு அந்த குழந்தை எப்படி கொஞ்சம் போது சீக்கியை பார்க்கும் அந்த குழந்த. இப்போது சீக்கி தான் இப்போ சிமினை பார்க்கும்போது இப்போது சிமினும் அந்த குழந்தைய சேர்ந்து பார்க்கும்போது ரெண்டும் இவ்வளோ க்யூட்டாரியே அப்படின்ற மாதிரி பார்ப்பான். இப்போது அப்படி அந்த குழந்தைய தூக்கிட்டு எங்கே உங்களோட மம்மி எங்கடா அப்படின்ற மாதிரி சிமின் கேட்பான். என் மம்மி தோ அப்படி சொல்லிட்டு அவங்க மம்மி வந்துடும்போது இல்லை கீழே விழுந்துட்டு அப்படிங்கும்போது இப்போ அப்படியே அவங்க சிரிச்சுக்கிட்டே வாங்கிட்டு இப்போது அப்படியே சிமின் அந்த குழந்தைய பார்த்துட்டு அப்படி வரும்போது குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்குமோ அப்படிங்கும்போது ஆமாம் எனக்கு ஒரு நல்ல டேடாக இருக்கணும்னு ரொம்ப ஆசை அப்படிங்கும்போது ஓ அப்படியா அப்படின்ட்டு செக்கி கேட்டுட்டு இப்படி 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அங்கே அந்த பார்க்கில் ஒரு ஃப்ளவர் ஷாப், அதாவது ஃப்ளவர் இது மாதிரி ஷாப்லாம் கிடையாது, அது நிறைய வெரைட்டியான பூவெல்லாம் ஒரு பர்சன் வந்து இது பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க கொஞ்சம் வயசானவங்களாக இருப்பாங்க. இப்போது சிமின் அதை பார்ப்பான். பார்த்துட்டு சிமினுக்கும் அங்கே ஒரு மெமரி இருக்கும், ஜேகேக்கு ஒரு மெமரி இருக்கும். இப்போது அதை பார்த்துட்டு அந்த மெமரியை இது பண்ணிவிட்டு இப்போ சிமின் போகலாமா அப்படிங்கும்போது போகலாம். சிமின் நீ வண்டி நிற்கிற இடத்துக்கு போ, எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் வந்துடுறேன் அப்படிங்கும்போது வேலை ஆமாம் நான் வந்துடுறேன் அப்படிங்கும்போது இப்போது சரி அப்படி சொல்லிட்டு சிவன் முன்னாடி போயிட்டுருப்பான். சிவனுக்கு ஜேகேவோட ஒரு மெமரி இருக்கும். என்னன்னா சிவன் ஸ்கூல் படிக்கிறதுனால அங்கே அந்த ஃப்ளவர் ஷாப்பில் இப்போ அவங்க வச்சுருக்கவங்க கொஞ்சம் எங்கே இருக்கும்போது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃப்ளவர் ஷாப்பில் ஒரு ரொம்ப ரேரான ஒரு ஃப்ளவர் வந்துட்டு அந்த சீசனில் இருக்கும். அந்த ஃப்ளவரை நம்ம ஜேகேக்கு அங்கே இருக்கிற கிட்ஸில் ஒரு கிட்ஸ்கிட்ட கொடுக்க சொல்லியிருப்பான் சிமன். அந்த மெமரி அவனுக்கு இருக்கும். இன்னொன்று அந்த சீசனில் அந்த ஃப்ளவர் கிடைக்கிறது செம்ம ரேருங்கிறதுனால ஜேகேக்கும் அந்த ஃப்ளவரை கொடுத்தது யார்? ஏன்னா அந்த ஃப்ளவரை கொடுக்குறதுக்கு ஒரு மீன் இருக்குது. ஏன்னா அவங்க லைஃப்பில் அந்த பர்சனை மறக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சம்திங் ஏதோ ஒரு இருக்கும். ஸோ அதை கொடுக்கும் போது ஜேகேக்கு அந்த மெமரியில் இந்த ஃப்ளவரை யார் கொடுத்துருப்பாங்கிற ஒரு இது இருக்கும். ஸோ அதை கொடுத்தவங்க அங்கே போய் இந்த கடையெல்லாம் கேட்டிருப்பான், அவங்க தெரியாது அப்படின்ற மாதிரி. இப்படி இருக்கிறது அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு மெமரி. இப்போது சிமன் அப்படியே அதை யோசிச்சுட்டே போய் வண்டிக்கிட்ட நிற்பான். இப்போது நம்ம சிமின் வந்துட்டு ஒரு குழந்தைய வந்துட்டு இது பண்ணியிருப்பாங்க. அந்த குழந்த கையில் அவங்க அம்மா கூட ஒரு ஃப்ளவர் பொக்கே எடுத்து வந்து சிமின் முன்னாடி நிற்கும் போது சிமின் அப்படியே பார்ப்பான். அவங்க அம்மா அந்த குழந்தைய தூக்கிட்டு அந்த கையில் அப்படியே க்யூட்டாக, அது பொக்கே மாதிரி இல்லை, ஒரு சின்ன ஒரு ஃப்ளவராக அழகாக இருக்கும். இப்போது கொடு அங்கிள் கொடு அப்படிங்கும்போது இப்போது அப்படின்னு அந்த குழந்தை கொடுப்பான். இப்போது ஷனக்கா அப்படிங்கும்போது இப்போது அப்படின்னு அந்த குழந்தை தலையாட்டும். ஷனக்கா தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு அப்படியே நெத்தியில் போகிற இடத்துல கிஸ் பண்ணிட்டு அச்சோ என்ன க்யூட்டான ஃப்ளவர் எனக்கா அப்படி சொல்லிவிட்டு அந்த ஃப்ளவரையும் அந்த குழந்தை பேர் அவங்க ஹாப்பியாக இருக்கும். இப்போது அவங்க அங்கிளுக்கு பாய் சொல்லி அப்படி சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. இங்கே சிப்பினுக்கு அது எப்படி இருக்குன்னா ஒரு வயலட் ப்ளஸ் ஒயிட் கலரில் அவ்வளோ அழகாக அந்த ரோஸை, அதாவது அது ரோஸ் மாதிரி ஒரு அவ்வளோ அழகாக இருக்கும். அதை பார்த்துட்டு சிப்பின் அவ்வளோ ஹாப்பியாக அப்படி நிற்கும்போது இப்போது ஜேகே அப்படியே இடத்துலேருந்து சிப்பினை பார்ப்பான். சிப்பின் அந்த ஃப்ளவர்லாம் வச்சு சிரிச்சுக்கிட்டு அவ்வளோ அழகாக நிற்கிறத ஜேகே இப்படி பார்த்துட்டே வரும்போது இப்போது ஜேகே வந்துடுவான் கரெக்டாக. இப்போது சிமன் அப்படியே அந்த ஃப்ளவர் அப்படி இது பண்ணிட்டு பார்க்கும்போது அங்கே ஜேகே சங்கு அப்படிங்கும்போது கையில் ஃப்ளவர் அழகாக இருக்கே, அது தோ அவள் தான் கொடுத்தா அப்படின்னு போயிட்டுருக்கதை பார்த்துட்டு இப்போது அந்த பொண்ணு வந்து ஜேகே கை காட்டும். ஜேகேட்டி கை காட்டும் போது இப்போது க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகலாமா அப்படிங்கும்போது போகலாம் அப்படின்னு ஜிமினோட அந்த ஃபேஸில் அவ்வளோ ஹாப்பினஸ் ஆகிடும். ஜேகே பார்த்துட்டு இப்போ ஜேகேக்கு அவங்கள ஹாப்பியாக இருக்கும். இப்போ 2 பேரும் மறுபடியும் வீட்டுக்கு தான் போவாங்க. இப்போது 2 பேரும் ஒரு 1/2 ஹவரில் ஃபைனலி வீட்டுக்கு ரீச் பண்ணோன்னா வீட்டில் நாம்ஜினோட ஃபேமிலி கிளம்புறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸோ சிமன் வந்த உடனே கிளம்புறதுக்கு இருக்கும்போது இப்போது அப்படியே வீட்டுக்கு வந்தோடனே பைக்லேருந்து கீழே இறங்கும்போது சிமன் செம்ம ஹாப்பியாக இருப்பான். இப்போது ரொம்ப ஹாப்பியாக அப்படி பைக்லேருந்து இறங்கும்போது சிமன் அப்படிங்கும்போது இப்போ ஜேகே எப்படி கிட்ட வருவான். சிமன் அப்படி இந்த ஃப்ளவரை கை வச்சு நிற்கும் போது இப்படி கிட்ட வந்து அப்படியே சிமன் ஆகிட்டு பார்த்துட்டு ஹெல்மெட்டை கழட்டிட்டு தானே உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட் இப்படி கழட்டி விட்டு அந்த பூவை இப்படி பார்ப்பான். 2த்துக்கும் வித்தியாசமே இல்லை அப்படின்னு சொல்லுவான் சிமினிக்கிட்ட. இப்போ சிமினுக்கு அப்படி ப்ளஷ் ஆகும். உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படிமா இல்லை உன்னை மிஸ் பண்ணுவேன்னு சொன்னேன்
அப்படிங்கும்போது இப்போது சிமினிச்சிக்கே பார்க்கும்போது அப்படி ஒரு சைலண்ட்டாக அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது சிமன் அப்படின்னு சவுண்ட் கேட்கும். அங்கே நம்ம ஜுனா தான் வரேண்ணா அப்படின்ட்டு அப்படி ஜங்குக்கை பார்த்த மாதிரி சிமன் உள்ளே போயிடுவான். இப்போது ஜேகே அப்படி சிரிச்சுக்கிட்டே அப்படியே சிமனை நினச்சிட்டு ஃபுல்லாக அப்படி நிற்கும் போது ஜுங்தா டேய் அடிக்கும் போது இப்போது அப்படி ஜுங்தா வருவான். டேய் என்னடா ஆச்சு ஏதாவது ஒன்றும் சொல்லலடா. டேய் பைத்தியமாடா ஏன்டா இப்படி பண்ணுற? ஏன்னா அட்லீஸ்ட்டு லவ் பண்ணுறனா தான் எனக்கு தெரியணும்லடா அப்படிங்கும்போது டேய் என்னடா பண்ண சொல்கிற கிட்ட வந்துட்டு பேச்சு முச்சு நின்றுது. இன்னொன்று இன்னைக்கு வர மாட்டேங்குதுடா எதுவும் சொல்ல அப்படிங்கும்போது என்ன சார் உங்களுக்கா ரைட்டு டேய் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அவன் கிளம்பி பாரிஸ் போயிடுவான் அப்புறம் விஷயம் அப்படிங்கும்போது டேய் என்னடா பண்ணுறது அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லை இதோ அவனோட அண்ணெல்லாம் கிளம்பிட்டாங்க அவன் வீட்டுக்கு போகிறான் இன்னும் 2 நாள் கழிச்சு தான் வருவான் அவன் வழி அனுப்பிச்சுட்டு ரோமா அப்படிங்கும்போது டேய் அப்படிங்கும்போது வேறு என்ன பண்ண சொல்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ளே தான் போவாங்க. உள்ள அங்கே நம்ம சூனா எல்லாம் ரெடி ஆகிட்டு எல்லாருக்கும் மேரேஜுக்கு நாள் வர மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ எல்லோரும் சொல்லிட்டு கிளம்பும்போது ஜிமினும் ஜென்னிக்கிட்ட சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டு இருக்கும்போது ஜங்குக்கு பார்க்கும்போது ஜங்குக்கு அப்படியே நிற்பான். இப்போ அப்படியே எல்லாக்கிட்டே போயிட்டு வரேன் சொல்லும்போது சிமின் வந்து ஜங்குக்கிட்ட நான் கிளம்புறேன் ஜங்கு அப்படிங்கும்போது சரி வந்துடுவே இல்லை வந்துடுவேன் எல்லோரும் வரும்போது அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே கிளம்பும்போது சிமினுக்கா ஜேகேக்கு நம்பர் சொல்லணும். சிமினுக்கும் ஒரு இதாக இருக்கும். ஜேகே தேய்ச்சுங்க நம்பர் வேணும்டா அப்படிங்கும்போது நம்பர் வேண்டா கேளு டேய் எப்படிடா கேட்குறது அப்படிங்கும்போது டேய் இரா சிமன் அப்படிங்கும்போது இப்படி வாய போடுவான். ஒன்றும் இல்லை சிமன் அப்படின்ட்டு இப்போது அப்படியே எல்லாம் கார் ஏறி போகும்போது நம்ம நாம்சுன் தான் சங்குக்கு கூப்பிட்டு பேசிட்டு இப்போது அப்படியே கார் எடுக்க ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி இப்போ நம்ம ஜூங் தான் சிமன் அப்படிங்கும்போது இப்போ ஜூனா டக்குன்னு என்னாச்சு ஜூங் ஒன்றும் இல்லை சிமன் கிட்ட கொஞ்சம் நான் பாரிஸில் ஒரு ஒர்க்கை பற்றி பேசணும் நம்பர் மட்டும் வாங்கிக்க வச்சோன்னா அப்படிங்கும்போது இது என்ன கேள்வி அப்படி சொல்லிட்டு இப்போது சிமன் கிட்ட சிமன் ஒரு நம்பர் மட்டும் கொஞ்சம் கூட அப்படிங்கும்போது சரி அப்படி சொல்லிட்டு இப்போ நம்பர் சொல்லும்போது தேங்க்ஸ் சிமன் பத்திரமா போயிட்டு வாங்க சுனா பத்திரமா போயிட்டு வாங்க அப்படி சொல்லிட்டு இப்போது அவங்க கார் தான் கிளம்பினோம். இப்போது நம்ம கேக்கிட்ட தான் வந்துச்சு டேய் இந்தாடா உனக்காண்டி நான் என்னென்ன பண்ணுற மாதிரி அடிக்கும்போது டேய் ஜூங்க அப்படி சொல்லிட்டு கடத்தில் கிஸ் பண்ணும்போது ஐயா என்ன ஃபிகராடா அப்படி சொல்லிட்டு இப்போது அந்த நம்பரை அவனோட இதில் ஏற்றிக்கிட்டு அப்படியே அவ்வளோ ஹாப்பியாக இருப்பான். இங்கே ஜிமினுக்கு தெரியும் ஜங்குக்கு தான் கேட்டிருக்கான்னு. இப்போது அப்படியே ஹாப்பியாக இருக்கும்போது நம்ம போகிற வழியில் ஜிமின் வந்து பின்னாடி உட்காந்துருப்பான். நம்ம ஹாம்ஷூட் வந்து முன்னாடி உட்காந்துட்டு இருக்கும்போது இப்போது ஜிமின் அப்படியே சிரிக்கும் போது நம்ம ஜூனா தான் சிமன் என்ன வந்ததுலேருந்து பார்க்குறேன் சார் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க போல் அப்படிங்கும்போது அது அப்புறம் இருக்காதா என் அண்ணனுக்கு மேரேஜ் அப்படிங்கும்போது ஓ சரி அப்படின்ட்டு இப்போது அப்படியே அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஜிமினுக்கு கால் வரும். பார்த்தா அன்னோன் நம்பர் அது நம்ம ஜேகே தான் ஜிமினுக்கு தெரியாதுல்ல. இப்போது எடுத்து ஹலோ அப்படிங்கும்போது நான் ஜங்குக் பேசுகிறேன் ஜிமின் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது வீட்டுக்கு போயிட்டியா அப்படிங்கும்போது இல்லை இதோ இன்னும் 10 மினிட்ஸில் ரீச் ஆயிரும் நான் சொன்னேன். ஓ அப்படியா சரி இல்லை ரீச் ஆகிட்டியான்னு கேட்க தான் அடித்தேன் அந்த இது நம்பர் தான் அப்படிங்கும்போது அப்படிமா அப்புறம் சிவன் அப்படிங்கும்போது லைனில் இருக்கேன் மிஸ்யூ அப்படிமா சிவனுக்கு எந்த திருப்பியும் பேச்சே வராது நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவன் ஃபோனை வச்சோன்னே ஒரு மிஸ்யூ டூ சொல்லியிருக்கலாமே அப்படின்ட்டு அந்த ஃபோன் இப்படி தலையில் வச்சு அடிச்சுக்கிட்டு இதில் வச்சு செம்ம ஹாப்பியா சிவனோட நம்பரில் சிவனுக்கு க்யூட்டாக மூஞ்சில் அனுப்பி ஒரு கன்வர்சேஷனை கொண்டு வந்துட்டுருப்பாங்க. அங்கே ஜிமினும் ஜிக்கிக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு இப்போ ஃபைனலி ஜிமின் வீட்டுக்கு ரீச் ஆகணுன்னு அவனோட ரூமுக்கு தான் போயிட்டு அவனோட ஃப்ரெண்டுக்கு பேசுவானே ஃபோன் அடித்து நடந்ததெல்லாம் சொல்லும்போது ஓ அவ்வளோ நம்பர் அளவு போயிட்டீங்க அப்புறம் என்ன அப்படிங்கும்போது டேய் எனக்கு என்ன தெரியுமா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த கார்டனில் நடந்தது சொல்லும்போது ஓ மெமரி ரீக்ரியேட்டா என்ன ஜங்குக்கா கொடுத்தா அந்த ரோஸ் அப்படிங்கும்போது இல்லை ஜங்கு குடியில் ஒரு க்யூட்டான பொண்ணு வந்து எனக்கு கொடுத்தா அப்படிங்கும்போது ஓ சரி அப்போ ரொமான்டிக் மூமெண்ட்ஸ்லாம் நடந்திருக்கு ஏய் குடஷி ஆல் த பெஸ்டி அப்படிங்கும்போது சரிடா அப்புறம் எனக்கு இவ்வளோ மிஸ் பண்ணுறேன் தெரியுமா யாரை என்னையா அப்படின்னு கேட்பான். ஒன்றும் இல்லை ஜங்குக ஓ ஜங்குக மிஸ் பண்ணுறீங்க 2 நாளில் 2 நாள் கிடையாது நான் எத்தனை வருஷம் மிஸ் பண்ணேன் உனக்கு தெரியும்
திருப்பியும் அவனை எப்படி பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. அதுவும் என் அண்ணனோட ஏஜில் எனக்கு இப்படி ரிலேட்டிவ் ஆக போகிறான்னு நினைக்க கூட இல்லைடா. அப்படிங்கும்போது இப்போது நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. அவன் என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்து பேசிகிட்டு இருக்கான். எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரிலடா. அப்படிங்கும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னா, உனக்கு தான் சங்குக்கு பிடிக்கும்ல, சங்குக்கிட்ட நீனும் அவனுக்கு பிடிச்ச மாதிரி ரியாக்ட் பண்ணலாம். பட்டு அவன் ஜஸ்ட்டு ஃப்ளர்ட்டிங் தான் பண்ணுறானா இல்லை எனக்கு என்னன்னே தெரிலடா. அப்படிங்கும்போது ஓ நீ டேரெக்டாக கேட்டுரு, வேறு யாரும் லவ் பண்ணுறியா, சிங்கிளாக கவிட்டுறான்னு கேளு. அப்படிங்கும்போது நான் எப்படி கேட்குறது அப்படிங்கும்போது அதான் நான் சொல்கிறேன்டி, ஃபோனை கூட நான் கேட்குறேன் டேய். அப்படிங்கும்போது சரி விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மேரேஜுக்கு போவில கேட்டுட்டு சார் என்கிட்ட ப்ரொப்போசல் சீனோட தான் பேசணும். அப்படிங்கும்போது நீ எல்லாம் சொல்லுவேன் அப்படியே சொல்லி டே மேலே அந்த கன்வர்சேஷன் போயிட்டுருக்கும். இப்படியே டே வந்துட்டு பாஸ் ஆகிட்டுருக்கும். இங்கே நம்ம நாம்ஜனுக்கு மேரேஜுக்கு மொதல் நாள் இப்போது அந்த டே வந்துடும். இப்போது அந்த டேக்காக நம்ம ஜூனாவோட ஃபேமிலியில் எல்லோரும் கிளம்புவாங்க மேரேஜுக்கு. நம்ம சின்ன வீட்டில் தான் மேரேஜ் வைக்கிறத மாதிரி பேசியிருப்பாங்க. ஸோ வந்துட்டு சின்னோட வீட்டில் தான் மேரேஜ். ஸோ நம்ம ஜூனா தான் சின்னக்கிட்ட இன்னொரு 1 ஹவரில் நாங்கள் வந்துடுவோம் சின்ன அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஓகே சேஃபாக வாங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. மறுநாள் நம்ம நாம்ஜனுக்கும் சின்னுக்கும் மேரேஜ். இப்போது மேரேஜுக்கு தான் மொதல் நாள் கிளம்பி எல்லோரும் போவாங்க. இப்போது நம்ம சிமன் வந்து வரமாதிரி தான், ஏன்னா சிமனுக்கு ஒரு முக்கியமான வேலை வந்திருக்கும். ஸோ இவங்க எல்லாமே மார்னிங் கிளம்பிடுவாங்க. நம்ம சிமன் மட்டும் நான் ஈவினிங் மாதிரி டாக்ஸி பிடிச்சி வந்துடுறேன்னா நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லணும். சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் கிளம்பி நம்ம சின்ன வீட்டுக்கு வருவாங்க. இங்கே நம்ம ஜேகே சிமனுக்காக செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பான். ஆனால் சிமன் வந்து ஜேகிட்ட பேசியிருக்க மாட்டான், ஒரு கால் எடுத்து பேசியிருக்க மாட்டான். ஏன்னா சிமன் அங்கே ஒரு பர்சனல் ஒர்க்காக ஃபோனே எடுக்காமல் லேப் ஃபுல்லாக அந்த வேலையில் இருக்கும்போது இங்கே நம்ம ஜேகே அப்படியே ஏதோ ஃபெயிலியர் ஆகிற மாதிரி ஒரு நாள் பேசுறதுக்கே அப்படி இருக்கும்போது நம்ம ஜங்குக் தான் டேய் காலையிலேருந்து என்னை சாப்பிட விடாமல் நீனும் சாப்பிடாம நானே என்ன பண்ணிகிட்ருக்க. அப்படிங்கும்போது இதுக்கு அவங்ககிட்ட பேசல. டேய் ஏதாவது வேலையாக இருப்பான்டா, டேய் கல்யாணம்டா, இது ட்ரெஸ் எடுக்கிறதுலாம் ஏதோ வேலையாக இருக்கலாம். அவள் வந்ததுலேருந்து அவன் அண்ணன் கூட நேரமே ஸ்பெண்ட் பண்ணாமல் இருப்பான், அங்கே அவன் ஃபேமிலி கூட இருப்பான்டா. அப்படிங்கும்போது இருந்தாலும் அப்படிங்கும்போது இல்லை எனக்கு புரியல ஜங்கு, அதான் வந்துடுவான் கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் ரீச் ஆகிட்டுருவாங்க சரியா பாரு. அப்படிங்கும்போது இருந்தாலும் சரிடா நான் சாப்பிட்றேண்ணா. டேய் உங்கள் ஃப்ரெண்டு நான் சாப்பிடாம இருக்கேன், உனக்கு சாப்பாடு முக்கியமாடா. டேய் உனக்கு பசிக்காது, உனக்கு லவ் அந்த இது எனக்கு பசிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட அப்படி கேடுக்கும்போது டேய் அப்படிங்கும்போது வேணாம் சிவனை பார்த்ததுக்கப்புறம் சாப்பிட்லாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அப்படியே ஜேகே சிமனுக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பான். சிமனுக்கு மெசேஜ் பண்ணியிருப்பான், என்னாச்சு ரொம்ப பிஸியாக அப்படின்றப்ப மெசேஜ் பண்ணியிருப்பான், ரிப்ளை வந்துருக்காது. இப்போது ஜேகேக்கு சிமனை பார்க்கணும், ஏன் சிமன் பேசாமல் இருக்கான் அப்படின்ட்டு இருக்கணும். ஆடிட்டு இருக்கும்போது இப்போது ஜூனாவோட ஃபேமிலி வந்துட்டாங்க. அப்படிங்கும்போது வந்துட்டாங்க போலடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூங்க பார்த்தா சாப்பிட கை டக்குனு முடிச்சு எடுத்துகிட்டு போயிடுவான். இப்போ போயிட்டு வெளியே தான் நிற்பான். பார்த்தா நம்ம ஜூனாவோட ஃபேமிலி நிறைய கெஸ்ட்டு எல்லோரும் மேரேஜுக்காக வந்துட்டுருப்பாங்க. அங்கே இன்னொன்று நம்ம ஜங்குக்கு வீடும் செம்ம ஒரு இதாக மேரேஜில் வேறு லெவலில் டெக்கரேட் பண்ணி அங்கே பக்கத்துலேயே ஒரு இது மாதிரி இருக்கும். அங்கேயும் அந்த மேரேஜுக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க கெஸ்ட்டுக்காக. இப்போது அங்கே உள்ள நிறைய பேர் சர்வெண்ட்லாம் வந்துட்டு இந்த கெஸ்ட்டுக்கெல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜேகேக்கா சிமன் எங்கன்னு கண்ணெல்லாம் சிமன் எங்கே அப்படின்ற மாதிரி தேடிட்டுருக்கோம். எங்கே ஜூங்கா டேய் எங்கடா எல்லோரும் வராங்க ஆளை காணும் அப்படின்ற மாதிரி வரும்போது நம்ம ஜூனா வந்துட்டு ஜங்குக் அப்படிங்கும்போது அம்மா அப்படி சொல்லிட்டு பண்ணிட்டு எல்லோரும் உள்ளே போகும்போது இப்போது எல்லோரும் போய் காரும் எல்லாம் போகும்போது இப்போது சிவன் மட்டும் வந்திருக்க மாட்டான். டேய் எங்கடா சிமனை காணும், ஒரு வேளை பாரிஸ் போயிட்டானடா கிளவி அடிக்கும்போது செப்புறான் அந்த மேரேஜ் பக்கம் போக முடியும் அப்படிங்கும்போது அதானே எங்கடா சிமன் அப்படி சொல்லிட்டு ஒரு வேளை உள்ளே போயிட்டானோ அப்படிங்கும்போது டேய் நான் ஒரு ஆளையும் பார்த்து நிற்கிறேன் அப்படிங்கும்போது அதானே உன் கண்ணில் படாமல் இருக்காது ஹீரோ உள்ளே போய் கேட்போம் அப்படின்னு 2 பேரும் உள்ளே போய் பார்க்கும்போது நம்ம சின்னோட ஃபேமிலியில் பேசிட்டு உட்காந்துருக்கும் போது இப்போது நம்ம சின்னதான் சிமன் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சிமன் கொஞ்சம் ஒர்க்காக இருக்கான், அவன் ஈவினிங் ரீச் ஆயிரும் அப்படிங்கும்போது ஓ அப்படியா ஆமாம் அப்படிங்கும்போது டேய் ஒதுக்காக இருக்கானாண்டா அப்படிங்கும்போது ஏன்னா ஒர்க்கா அப்படி என்ன அண்ணா கல்யாணத்தோட பெரிய ஒர்க் அப்படிங்கும்போது டேய் அவன் பாரிஸில் இருக்கான் ஏதாவது முக்கியமாக இருக்கும் அப்படிங்கும்போது அப்படி என்ன ஒருத்தங்க வெயிட் பண்ணிட்டுருக்கான்னு கூட தெரியலை அப்படிங்கும்போது டேய் அதான் ஈவினிங் வந்துடுவான்ல வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தான் சிமன் அதாவது ஜுங்கு எடுத்துகிட்டு போயிட்டு டேய் வாடா சாப்பிடும் அப்படிங்கும்போது வேணாண்டா அப்படின்ட்டு போயிடுவான். போடா எனக்கு பசிக்குது அப்படி சொல்லிட்டு சாப்பிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம ஜேகே போய் அவனோட ரூமில் ரொம்ப சேடாக சிமனை பார்க்க முடியலையே அப்படின்ட்டு உட்காந்துருப்பான். இப்போது மெசேஜ்க்கு இப்படியும் வராது. சரி கால் கூட பண்ணலாமான்ட்டு ஒரு தடவை கால் கூட பண்ணுவான், காலும் எடுக்காது. இப்போது அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இப்போது அங்கே மேரேஜுக்கான அந்த ப்ரிப்பேர்லாம் நடந்துகிட்ருக்கோம்.
இங்கே சங்குக்கும் ரூமில் சேடாக உட்காந்துட்ருப்பான். இப்போது டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்ட் கேட்கும். பார்த்தா நம்ம சின்னதான் சரி எப்படி உட்காந்துட்ருப்பான். இப்போ உள்ளே வந்து டேய் சென்னை கீழே எல்லாம் இருக்காங்க, நீ மேலே வந்து உட்காந்துருக்க அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது டேய் சங்குக்கா நானும் நேற்றுலேருந்து பார்த்துட்ருக்கேன், சரியே இல்லையே நீ என்ன எல்லோரும் இங்கே தான் இருக்கோம், யாரையும் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கே என்ன அப்படின்னு கிட்ட வந்து நம்ம சின்னதாக உட்காந்து சங்கு கிட்டே கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிமா. ஏய் அந்த தம்பியை பற்றி எனக்கு தெரியாதா, சொல்கிறா என்ன. ஆமாம் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன், ஜிமினை ரொம்ப ஃப்ளர்ட் பண்ணிட்டுருக்கே என்ன என்ன நடக்குது உங்கள் 2 பேருக்குள்ள அப்படிங்கும்போது அதான் கண்டுபிடிச்சிட்டல அப்படின்ட்டு இப்போ அப்படியே பெட்டில் நல்லா சாஞ்சி உட்காரும்போது அண்ணன் கல்யாணத்துக்கு வந்து தம்பியை உசார் பண்ணுற இதெல்லாம் உனக்கு ஓவரா இல்லை அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் எனக்கு ஓவரா இல்லை சின்ன அப்படிங்கும்போது என்ன எனக்கு அவனை பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது என்னடா பட்டுன்னு சொல்கிறேன். ஆமாம் அப்புறம் என்ன சொல்கிறது, எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா, ரொம்ப மிஸ் பண்ணுறான் அவனை அப்படிங்கும்போது ஓ சார் அதான் சாப்பிடாம ஏதோ லவ் ஃபீலில் அலையிற மாதிரி அலையிறியா, அதான் ஈவினிங் வந்துடுவான்னு சொன்னார்ல மாமா அப்படிங்கும்போது சொன்னார் தான், அப்படி என்ன வேலை அவனுக்கு அப்படிங்கும்போது டேய் அவன் பேரிஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கானா, ஏதோ இமெயில் ஒன்று வரணுமா அதுக்காக வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கே ரொம்ப இதாக அறிகானா அப்படிங்கும்போது ஓ சரி 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 சிவனை உனக்கு பிடிச்சிருக்கா உண்மையா அப்படின்னு கேட்கும்போது அப்படியே நம்ம சமுத்தான் சின்ன அப்படியே ஐயா பார்க்காம இப்படி கீழே குமிஞ்சு அப்படியே இருக்கும்போது என்னோட வாளுக்கு சிவனை பிடிச்சிருக்கு தெரியுது, அப்போது மாமாட்ட பேசிடுவா அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்று வேணாம், அப்புறம் அது நான் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நீ சொல்லு அப்படிங்கும்போது ஓ அப்படி சரிங்க நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணிட்டு சொல்லுங்கள் அப்புறம் வீட்டில் பேசிடுறேன் அப்படிங்கும்போது இப்போ அப்படியே சமுத்தான் சின்ன பண்ணிட்டு எனக்கு என்னன்னே தெரில, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது சின்ன அப்படிங்கும்போது சரி விடு அதான் வந்துடுவான் அப்படிங்கும்போது அப்புறம் என்ன பண்ணுறது, ஒன்றும் இல்லை எங்கே நீ என்ன ஒர்க் பண்ண போகிற பேசாமல் கிளம்பி போய் சின்ன நீ கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படிங்கும்போது டக்குன்னு அக்லேந்து என்ன ஆமாம் அப்புறம் இவ்வளோ மிஸ் பண்ணிடல போ அனுப்பி கூட்டுவான், ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் கிளம்புவானா அவங்க கூட சேர்ந்து வந்துடு, அண்ணா இதான் என் உண்மையான அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு அப்போ மாமா கிட்ட அதை நான் பேசிக்கிறேன் நீ போ, அப்பா நீ தான் என் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுவான். ஐயோ முடியலைடா அப்படி சொல்லிட்டு இப்போது சரி ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு கீழே நம்ம ஜூங்க சாப்பிட்டு இப்படி முடிச்சுட்டு டேய் அப்படிங்கும்போது சரிடாச்சு நான் சிம்மனை பார்க்க போகிறேன், என்னது சிம்மன் வந்துட்டானா, சிம்மன் வரல சிம்மனை நான் போய் பார்க்க போகிறேன், என்னது எது பூசான்னு போகிறேன், ஆமாம் போகிறேன், டீ அளவுக்கு மீறி போகிறேன், கொஞ்ச நேரத்தில் வந்துடும், இன்னும் ஒரு 6 hours தான் இருக்குது, பரவாயில்ல நான் அவனை பார்க்குறேன்டா பார்க்க என்னால் இருக்க முடியல, டேய் ஏன்டா அப்படி பண்ணுற, நான் போகிறேன் சரி வா காரை எடுத்துகிட்டு போவோம், கார்லலாம் இல்லை நான் பைக்கில் போகிறேன், என்னது பைக்லையா, டேய் சங்குக்கா ஆல்ரெடி வெதர் ரொம்ப மோசமாயிட்டுருக்கு, நியூஸில் வேறு எதுவும் மழைலாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, வேணாம் நீ இரு, டேய் நான் போகிறேன்டா பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்குடா, ஏன்டா தெரியலடா வந்துடுறேன்னா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறான், நான் போய் பார்க்குறேன் அப்படிங்கும்போது அவள் சொல்லி கேட்க மாட்டா பத்திரமா போ, அம்மா இங்கே உள்ள அதெல்லாம் சின்ன பேசிடுறேன்னு சொல்லிட்டான், ஓ இதுக்கு உன் அண்ணனும் நீ உடந்த ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பான், ரைட்டா அண்ணன் தம்பி 2 பேர் சேர்ந்து பிளான் பண்ணுறீங்க பண்ணுங்கள் சீக்கிரமாக வா நான் வெயிட் பண்ணுறேன், அந்த வரும்போது அப்படிங்கும்போது இப்போ அப்படியே நம்ம ஜேகேஸ் புக் பண்ணிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து கிளம்பிடுவான் சிவனை பார்க்குறதுக்காண்டி. இப்போது இங்கே நம்ம சிவனா கிட்ட சொன்னாலும் ஓகே சொல்லிவிட்டு இப்போ 2 பேரும் ஒன்றா வரட்டும் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க. இங்கே அப்படியே இங்கே கல்யாணம் வேலை நடந்துகிட்ருக்கோம். இங்கே ஜிம்மன் பூசானுக்கு பைக்கில் ரொம்ப ஹாப்பியாக எந்த பூசான் வந்துட்டு அதாவது கொஞ்சம் கிட்டக்க தான் அவங்க சியோல் ஒரு மெயினில் இருப்பாங்க, அதாவது பூசான் கிட்ட தான் இருப்பாங்க, ஒரு 3 hour ட்ராவல் பண்ணி பைக்கில் போகணும். இப்போது செம்ம ஹாப்பியாக போயிட்டுருப்பாரு நம்ம ஜங்குக்கு ஹெல்மெட்லாம் போட்டு அவ்வளோ அழகாக இப்போது போயிட்டே இருக்கும்போது அதாவது அது பூசானுக்கு ரீச் ஆகிற அந்த கொஞ்சம் அதாவது நம்ம ஜின்னு தான் ஜூனா கிட்ட கேட்ட அட்ரஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்துட்டு கொஞ்சம் ரீச் ஆகிற கொஞ்சம் அதில் செம்மையாக மழை பெய்ய ஆரம்பிக்கும், வேறு லெவலில் மழை பெய்யும். இப்போது நம்ம சின்ன கால் பண்ணி சங்கு மழை பெய்யுதுடா அப்படிங்கும்போது இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்தில் ரீச் ஆயிடுவேன் சின்ன அப்படிங்கும்போது சரி பத்திரமா போ அப்படின்னு சொல்லும்போது பயங்கரமாக மழையில் நனைஞ்சிருவான் நம்ம சங்கு. இப்போது ஃபைனலி நம்மளோட ஜிமின் வீட்டுக்கும் வந்துடுவான். இப்போ நம்ம சிவனோட வீடு ஒரு பெரிய வீடாக இருக்கும். இப்போது அங்கே போயிட்டு காலிங் அதாவது கேமரா முன்னாடி நின்று காலிங் பெல் அமுக்கலாமா இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு டைப் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போது அங்கே உள்ள ஜிமின் வந்துட்டு உன்னோட லேப் முன்னாடி ஒர்க் பண்ணிகிட்ருப்பான். இப்போது வெளியே யாரோ இருக்காங்க அப்படின்றத கன்வே பண்ணுற மாதிரி ஒரு மெசேஜ் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு அலாரம் மாதிரி அடிக்குது. இப்போது நம்ம ஜிமின் தான் என்ன
மழை இவ்வளோ பெய்யுதே, யார் வந்திருப்பா அப்படின்ற மாதிரி இப்போ போயிட்டு அங்கே ஒரு கேமரா இது மாதிரி இருக்கும்ல, அதில் போய் பார்க்கும்போது அங்கே இதெல்லாம் போட்டுட்டு ஹெல்மெட் போட்டு அந்த ஹெல்மெட் இப்படி கழட்டிட்டு அப்படியே செம்ம ஸ்வெட்டில் நம்ம சங்குக்கு நிற்கிறது சிவன் பார்த்துட்டு சங்குக் அப்படின்ட்டு இப்போ வேகமாக அங்கே போயிட்டு அப்படி டோரை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஜெய்கி ஃபுல்லாக நனைஞ்சு அப்படியே நிற்கும் போது சங்குக் என்ன இவ்வளோ ரைனில் எப்படி நீங்கள் இங்கே அப்படிங்கும்போது அது நான் கொஞ்சம் உள்ளே வரலாமா அப்படிங்கும்போது ஐயோ ப்ளீஸ் உள்ளே வா ப்ளீஸ் சொல்லிட்டு இப்போது உள்ளக்க சங்குக்கு கூப்பிட்டு இப்போது ஜம்மு ஹெல்மெட்டெல்லாம் அங்கே ஒரு இது மாதிரி அங்கே வெளியே வச்சுட்டு உள்ளே வந்து செம்மையாக இடத்துல நிற்கும் போது உள்ளே வாஷ்ரூம் மாதிரி நீ உள்ளே போ டீ சொல்லிட்டு உள்ள வாஷ்ரூமில் போயிட்டு அங்கே ட்ரெஸ்ஸெல்லாம் அதாவது துண்டெல்லாம் எடுத்து கொடுப்பான் நம்ம சிவன். ஜெகி அதை மாற்றதுக்காக உள்ளே போகும்போது இங்கே சிவனுக்கு ஹார்ட்டெல்லாம் வேகமாக துடிக்கும். சங்குக்கு இதுக்கு என்ன சங்குக்கா அப்படின்ற மாதிரி என்னடா எதுவும் சொல்லிட்டு வரலையே அப்படின்னு சிவன் ஃபோனை பார்த்துருக்க மாட்டான். இப்போ வேகமாக ஒரு ரூமில் ஃபோனை பார்க்கும்போது ஜெகியோட மெசேஜஸ் அவ்வளோ இருக்கும், ஃபோன் இருக்கும், அதாவது ஃபோன் அடிச்சு இருந்திருப்பான். எதுவுமே இதாக இருக்கும்போது இப்போது சங்கு ஐயோ என்ன இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இது பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கே ஜேகே ஒரு 1/2 hour ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே வெளியே தான் வருவான். வந்துட்டு சிவன் அங்கே ஹாலில் சோஃபாவில் உட்காந்துருப்பான். இப்போது சங்குக்கு அப்படியே இதாகிட்டு அங்கே ஸ்டெப் இருக்கும், அது இப்படி இறங்கி வரதை பார்த்துட்டு இப்போ அப்படியே வந்துட்டு சங்குக்கு தான் சாரி ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுறது அப்படிங்கும்போது இல்லை அதெல்லாம் இல்லை, இவ்வளோ ரைன் எப்படி இவ்வளோ தூரம் அப்படிங்கும்போது இல்லை ஆக்சுவலி நான் முன்னாடியே கிளம்பிட்டேன், இப்போ தான் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி பயங்கரமாக ரைன் அப்படிங்கும்போது சங்குக் இங்கே அது அது வந்து அப்படிங்கும்போது இல்லை இங்கே கரெக்டாக அதான் எப்படி அப்படின்னு கேட்கும்போது நீ என்னோடய மெசேஜஸ்லாம் பார்க்கல ஜிமன் அப்படிங்கும்போது இல்லை நான் கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷரில் இருந்தேன், அதான் திடீர்னு ஒரு இமெயில் அனுப்பி அதை எனக்கு சால்வ் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க, அதை கொஞ்சம் பார்த்துட்டு அதான் சாரி சங்கு இல்லை அதுக்கு இல்லை நான் ரொம்ப மிஸ் பண்ணேனா அதான் சின்னக்கிட்ட சொல்லி நானே உன்னை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு கிளம்பி வந்தேன். திடீர்னு ட்ரெயின் நனைஞ்சிட்டேன் ஹச் அப்படின்னு தூங்கும்போது அச்சோ கோல்டு பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன், வரேன் அப்படி சொல்லிட்டு சிவன் தான் கிச்சனுக்கு போய் சங்குக்காக சூடாக காஃபி மாதிரி போட்டு எடுத்து வந்து சங்கு அப்படின்னு இப்படி கொடுக்கும்போது சங்கு தேங்க்ஸ் சிமன் அப்படின்ட்டு சோஃபாவில் உட்காந்து இப்படி பிடிக்கும்போது இப்போ நம்ம சிமன் அப்படியே உட்காந்துருப்பான். சாரி சங்கு எதுக்கு என்கிட்ட சாரி, ஆக்சுவலி நான் தான் உன்னை கூப்பிட வந்தேன், நீ ஒர்க்காக இருக்கேன் எனக்கு தெரியும், சாரி நான் தான் டிஸ்டர்ப் பண்ணேன். இல்லை அதெல்லாம் இல்லை, இன்னும் ஒரு 1/2 hour என் வேலை முடிஞ்சிடும், நான் கிளம்பி வரேன், ஆனால் இவ்வளோ ரைனாக இருக்கு அப்படிங்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, மழை நின்றனே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சிவன் அங்கேயே உட்காந்து அவன் லேப்பில் வேலை பார்த்துட்ருக்கது ஜெகி தான் பக்கத்தில் உட்காந்து ரசிச்சிட்டு இருப்பான். சிவனுக்கு வந்து ஓவர்ஸாக இருக்கும், இருந்தாலும் அந்த வேலையை பார்த்துட்டு இருப்பான். இப்போது கால் பேசிட்டு அந்த வேலையை பார்த்துட்டு இருப்பான். அப்படி சிவனை ஜெகி ரசிச்சுட்டு இருக்கும்போது இப்போ அது 1 hour மாதிரி போயிட்டுருக்கும். இப்போது ஜெகிக்கு அப்படியே போர் அடிக்கும், அப்படியே பெட்டில் கொஞ்சம் நேரம் பண்ணணும் அது பண்ணுவோம், அப்படியே ஏஞ்சி அப்படியே அந்த பெரிய அதாவது அந்த வீடு அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு பெரிய ஹாலில் ஒரு பெரிய மிரர், அந்த மிரரில் அவ்வளோ மழை பெய்யுறது தெரியும். இப்போ அப்படியே பார்த்து நிற்கும் போது ஏன்னா மழை நிற்கிற மாதிரி தெரியல அப்படிங்கும்போது இப்போ கரெக்டாக நம்ம ஜங்குக்கு கால் வரும். ஃபோனை பார்த்தா நம்ம சின்ன இப்போது ஜங்குக்கு தான் டேய் எங்கடா இருக்க, நான் வீட்டில் தான் இருக்கேன் அப்படிங்கும்போது டேய் என்னடா இப்படி மழை பெய்யுது எப்படிடா ரிட்டர்ன் வர முடியும் நீ அப்படிங்கும்போது தெரியலையே என்ன பண்ண போகிறேன்னு. டாக்ஸியும் இப்போதைக்கு ஒன்றும் கிடைக்காது, சங்குக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ காலையில் வந்துடு அப்படிங்கும்போது என்ன ஆமாம் இவ்வளோ மழையில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ காலைல வா இங்கே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கும்போது என்ன சொல்கிற நீ, இல்லை நான் நின்றா வந்துடுறேன், இல்லை இதுக்கப்புறம் லேட் நைட் ஆயிரும், வரது சேஃப் இல்லை, மழை கூட எப்போ நிற்க போகுதுன்னு தரல, நான் ஜூனா கிட்டே பேசிக்கிட்டேன், சிவன்கிட்ட நீ சொல்லிடு காலைல 2 பேரும் கிளம்பி வந்துடுங்க அப்படிங்கும்போது சரி சின்னண்ணா நாங்கள் காலையிலே கிளம்பி வந்துடுறேன் அப்படிங்கும்போது இப்போது சரி அப்படி சொல்லிட்டு காலை கட் பண்ணோன்னே இங்கே நம்ம சிவனுக்கும் அவரோட வேலையெல்லாம் முடிஞ்சு லேப்டாப்பை மூடிட்டு இப்போது அப்படியே ஜங்குக்கிட்ட வந்து ரொம்ப ஹெவியாக ரைன் அப்படி சொல்லும்போது ஆமாம் அப்படின்ட்டு 2 பேரும் அந்த பெரிய மிரர் முன்னாடி அப்படி 2 பேர் நிற்பாங்க. இப்போது அப்படி 2 பேர் அந்த ரைனை பார்த்துட்டு இருக்கும்போது சேக்கி அப்படி திரும்பி சிமனை பார்ப்பான். இப்போ சேக்கியோட அந்த வெட்டார் அப்படியே சாப்பா ரொமாட்டிக்காக நம்ம ஜங்குக்கு இருப்பார். எங்கே சிமன் அவனோட ஒரு டிஷர்ட் ஒன்று போட்டு சின்னதாக ஒரு டவுசர் போட்டிருப்பான். அதை சேக்கி நோட் டக்குன்னு திரும்பி கொஞ்சம் எதுவும் பண்ணிடாத அப்படின்ற மாதிரி செய்ய இருக்கும்போது இப்போ சிமன் தான் ஜங்கு நான்
டின்னர் எதுவும் ரெடி பண்ணுறேன், நம்ம சாப்பிட்டு கிளம்பலாமா அப்படிங்கும்போது, என்னது கிளம்பலாமா இந்த ரெயின்லையா? கண்டிப்பாக முடியாது. அப்புறம் டாக்ஸியும் கண்டிப்பாக யாரும் வர மாட்டாங்க. இந்த ரெயின் இப்போதைக்கு நிற்காது. அண்டு இப்போ தான் ஜின்னா நம்ம பேசினாங்க, கிளம்பி நம்மளை காலையில் வர சொல்கிறாங்க அப்படிங்கும்போது, என்ன காலைலையா? எப்படியும் மேரேஜு 11 மேலே தான் ஸ்டார்ட் ஆகும். நம்ம காலைல ஒரு 5 மணிக்கெலாம் கிளம்பி போயிடலாம். அங்கே போய் ஒரு 7 மணிக்குள்ளே போயிடலாம் அப்படிங்கும்போது, ஓ அப்படியா? ஆமாம், இந்த ரயிலில் போனால் கண்டிப்பாக ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஜுனா அண்ணன்கிட்ட சின்ன என்ன பேசுகிறேன்னு சொன்னாங்க அப்படிங்கும்போது, ஆ அப்படியா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக நம்ம ஜுன்னா ஃபோன் அடிச்சு ஜிமின் கிட்ட அது மாதிரி சொல்லும்போது, சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் ஃபோனை வச்சதுக்கப்புறம், ஜங்குக் அது நான் டின்னர் ரெடி பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகேயுக்காகவும் ஜிமின்காகவும் நம்ம ஜிமின் டின்னர் ரெடி பண்ணுவான். இப்போது ஜேகே அப்படி ஜிமினை பார்க்கும்போது ஜிமின் அந்த டிஷர்ட்டுக்கும் அதுக்கும் அந்த கோல்டு ஹேருக்கும் அப்படி செம்ம செக்ஸியாக அப்படின்ட்டு ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது ஜெய்கா, ஏய் என்னடா பண்ணுறது, மலிக்கதிக்கும் கூலிங்காக தான்டா இருக்கணும், நீ என்ன இவ்வளோ ஹீட்டாக இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும் போது, இப்போது நம்ம ஜிமின் இதெல்லாம் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணும்போது ஜேகே இங்கே வந்து, நான் ஹெல்ப் பண்ணவா? இல்லை பரவாயில்ல நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு கிட்டக்க வந்து நிற்பான். ஜிமினுக்கு அது ஒரு மாதிரி இருக்கும் செய்யாகும். இப்போ நான் வந்து இப்படி போயிட்டு இப்போது ஜிமினிக்காக ஒரு மாதிரி அங்கே படபலன்னு இருக்கும். இப்போது நம்ம ஜேகே எவ்வளோ அழகா ஜிமினை ஒரு வேலையும் பார்க்க விடாமல் அவனே பிரேக்ஃபாஸ்ட்லாம் அதாவது டின்னர்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது ஜிமின் அப்படியே பார்த்துட்ருப்பான். இப்போது அப்படியே அவ்வளோ அழகா நம்ம ஜேகே ஜிமினுக்காக ப்ரிப்பேர் பண்ணுவான். ஜிமினை போய் உட்கார சொல்லுவான். ஆனால் ஜேகேக்கு கோல்டு இருக்கும், தும்பிக்கிட்டு கோல்டாக இருக்கிறத ஜிமின் பார்த்து இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஜம்முக்கு சொல்லி சமைச்சிட்டு இப்போ அவ்வளோ அழகா ஜிமினுக்காக செம்மையாக ப்ரிப்பேர் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வந்து டேபிளில் வச்சுட்டு, ஜிமன் அப்படின்னு சொல்லும்போது, இவ்வளோ அழகாக சமைப்பீங்களா ஜங்குக் நீங்கள் அப்படிங்கும்போது, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அந்த சாப்பாடெலாம் அவ்வளோ அழகாக நீட்டாக வச்சுட்டு தண்ணி பாட்டிலெலாம் எடுத்து வந்து வச்சுட்டு ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்காக சர்வ் பண்ணுவான். இப்போது ஜிமினுக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஜேகே ஜிமின் கூட இருக்கிறது. இங்கே ஜேகே கம்பெனி தான். இப்போ அப்படியே சாப்பாடெல்லாம் 2 பேரும் சாப்பிட்டுட்டு பேசிக்கிட்டே சாப்பிடுவாங்க. இப்போது ஜேகே தான் அப்படியே ஜிமினோட ஐயை பார்த்துட்டே இருப்பான். ஜிமினுக்கு அது செய்யும் வாய் கண்டுகிட்டே அவ்வளோ வச்சிக்க மாட்டான். இப்போ அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னும் மழை வேகமாக ஹெவியாக பேஞ்சிட்ருக்கும். இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இப்போது 2 பேரும் அந்த நிழல் முன்னாடி தான் நிற்பாங்க, அந்த பெரிய இது முன்னாடி. அப்போது அப்படியே சைலண்ட்டாக நம்ம ஜேகே தான் அதில் நிற்கும்போது இப்போது அப்படியே ஜேகேக்கு உடம்பு பயங்கரமாக ஹீட் ஆகுற மாதிரி இருக்கும். அண்டு தும்பிகிட்டே இருப்பான். ஜங்குக் மேலே ரூமில் இது இருக்குது சிரப், நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கும்போது, இருக்கட்டும் ஜிமின், இல்லை எனக்கு நிறைய கோல்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது, அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்மளோட ஜேகே ரூமுக்கு ஜிமினோட ரூமுக்கு ஜேகேவை கூப்பிட்டு போயிட்டு இப்போது ஜேகேக்கு பயங்கரமாக தலை எல்லாம் வலிக்கும். இப்போது ஜிமினோட அந்த செக்ஸினஸ்க்கும் ஜேகே இருக்கிற அந்த ஹீட்டுக்கும் இப்போது ஜிமினோட ரூமுக்கு தான் உள்ளே போயிட்டு இப்போது ஜிமின் வந்துட்டு மேலே ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அதை எக்கி அப்படி எடுத்து நிற்கும் போது ஜங்குக் தான் கிட்ட வந்து, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு கிட்ட 2 பேரும் பாடி டச் ஆகி அப்படியே அந்த இதை அப்படி எடுக்கும் போது ஜிமினுடைய திரும்பி 2 பேர் லிப்பு அப்படி கிட்டே இருக்கும். இப்போது அப்படியே திரும்பிட்டு இதுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம அங்கே ஜிமனோட பெட் இருக்கும், அதில் ஜங்குக்கு உட்கார வச்சுட்டு இப்போ அப்படியே பக்கத்தில் உட்காந்துட்டு ஜிமன் அப்படியே தேடும்போது ஜேகேவோட ஐ ஜிமினோட லிப்பை அப்படி பார்க்கும். என்ன அவ்வளோ பிங்காக அப்படி இருக்கும். இப்போது அதே ஜிமன் பார்க்குறது ஜேகே பார்க்குறது ஜிமன் நோட் பண்ணிட்டு அவனுக்கு அந்த இதிலேயே கண்ணெல்லாம் செவகும், காது அப்படி இதாகும், நோட் பண்ணுவான். இப்போது ஜங்குக் தோ அப்படிங்கும்போது, ஜிமன் எனக்கு கொஞ்சம் தலைவலியாக இருக்குது, தைலம் இருக்குது அப்படிங்கும்போது, தோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படிங்கும்போது இப்போது தும்முவான். இப்போது அந்த சிரப்பை எடுத்து நம்ம ஜிமன் ஊற்றி ஜங்குக் கொடுத்துட்டு இப்போது அப்படியே அவனுக்கு பயங்கரமாக குளிர்றது அப்படி தெரியும். ஜங்குக், என்னோடய ரூமில் ஹீட்டர் இருக்குது, நீங்கள் இங்கே படுத்துக்கோங்க. நான் வேண்டாம். இல்லை ஜிமன் அதெல்லாம் வேணாம், பரவாயில்ல நான் கீழே படுத்துக்கிறேன். இல்லை ஜங்குக், ரொம்ப கூலிங்காக இருக்குது கிளைமேட், ஏற்கனவே தலைவலி சொல்கிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் ரூமில் ஹீட்டர் இருக்குது அப்படி சொல்லிட்டு போயிட்டு எஞ்சி ஹீட்டர்லாம் ஆன் பண்ணிட்டு இப்போது ஜிமினோட ரூமு அப்படியே ஒரு மாதிரி வெதரு ஹீட்டாக மாதிரி இப்போ
இப்போது அந்த சிச்சுவேஷன் எப்படி ஆகும்னா ரொமான்டிக்காக மாறும். ஜேகேவோட உடம்பு பயங்கர ஹாட் ஆகும். அந்த ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஹாட் ப்ளஸ் வந்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி வார்ம் தேவைப்படுற மாதிரி இருக்கும். இப்போது சிமன் அதை பார்ப்பான். ஜேகே வாட்டி கொஞ்சம் முடியல அப்படின்ட்டா ஜங்குக் நீங்கள் படுத்துக்கோங்க அப்படி சொல்லும் போது இப்போ ஜங்குக் படுத்துப்பான். இப்போது அவனுக்கு ஒரு மாதிரி ஹாட் ஆகும்போது அந்த பட்டன் இப்படி அவுத்துடும் போது இப்போது ஜேகேக்கு ஜேகே இப்படி பண்ணுறது சிம்னி ஒரு மாதிரி இருக்கும். இப்போது ஜேகே அந்த டேபிளில் தைலத்தை வச்சுருப்பான். ஸோ ஏந்திரிக்க ட்ரை பண்ணும்போது நான் எடுத்துறேன் அப்படின்ட்டு போய் தைலத்தை அப்படி எடுத்துகிட்டு நான் வேண்டாம் தேய்ச்சி விட வச்சவங்க இல்லை சிம்மன் இல்லை பரவாயில்ல அப்படின்ட்டு இப்போ பக்கத்தில் உட்காந்துட்டு தையெழுத்து எடுத்து இப்போது அப்படியே அந்த 2 கையில் எடுத்துகிட்டு போய் தேய்க்கும் போது சிம்மன் எப்போ தேய்க்க சிம்மன் பார்ப்பான். இப்போது அப்படியே தைலத்தை தேய்ச்சிட்டு 2 பேரும் பார்த்துட்டு 2 பேரும் ஐட்டோய் நல்லா பார்த்துப்பாங்க. இப்படி தேய்ச்சிட்டு சிம்மன் ஏந்திரிக்கலாம் போகும்போது டக்குன்னு ஜேகே சிம்மன் கை இப்படி பிடிப்பான். சிம்மன் ப்ளீஸ் என் கூட எங்கே ஃபோனை படுத்துக்கிறியா அப்படிங்கும்போது இல்லை அது எனக்கு என்னமோ தெரியல, என்னோட ஒரு மாதிரி இருக்குது, சாரி உனக்கு பிடிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது இப்போது ஜேகே அப்படி பேசும்போது இங்கே ஜிம்மனுக்கு அப்படி இருக்கும். இட்ஸ் ஓகே ஜாங்கோ அப்படிங்கும்போது இப்போது அப்படியே அந்த சைடு வந்துட்டு நம்ம ஜிம்மன் வந்துட்டு பக்கத்தில் படிக்கும்போது இப்போது ஜேகேக்கு பயங்கரமாக குளிரும். இப்போது ஜங்குக் அப்படின்ட்டு போற்றி விடும்போது கிட்ட வருவான். இப்போது 2 பேரும் கிட்ட இருக்கும்போது ஜேகேக்கு சுத்தமாக முடியாது. இப்போது கிட்ட வந்துட்டு இப்போது அப்படியே போற்றி விடும்போது நம்ம ஜிமினோட அந்த ஹேர் இருக்குல்ல, அது ஜேகேவோட அந்த பட்டன் இருக்குல்ல, ட்ரெஸ் பட்டனில் மாட்டும் போது சாரி ஜங்குக் அப்படிங்கும்போது இப்போது ஜங்குக் அதை அப்படியே பார்த்துட்டு எடுத்து விட்டுட்டு இப்படி க்ளோஸ்லேருந்து இப்படி தள்ளி போகலான்னு போகும்போது டக்குன்னு கையை பிடிச்சி எடுத்து கிட்டக்கு போட்டுருவான் ஜேகே. சாரி சுத்தமாக எனக்கு முடியலை அப்படின் போது இப்போது ஜிமினுக்கும் எந்த ஒரு பேச்சும் இருக்காது. அப்படியே பிடிச்சி டைட்டாக ஜிமினை பிடிச்சி இழுத்து அப்படியே பண்ணிக்கும் போது ஜிமினுக்கா அப்படியே ஆட்டோலாம் வைக்கும் போது துடிச்சு ஜங்குக் ரொம்ப முடியலையா அப்படிங்கும்போது ஆமாம் ரொம்ப முடியலை, என்னன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு அந்த ஹக் அவனுக்கு அப்படி இருக்கும். இப்போது அந்த ஹக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஜிமின் கிட்ட இருக்கும்போது ஜேகேக்கு அது ஐப்பை ஏற்றி இப்போது அது வேறு மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது ஜிமினுக்கா அப்படி ஆட்டு வெளியே இதாகிற மாதிரி ஜங்குக் அப்படிங்கும்போது சாரி ஜிமன் சாரி அப்படின்ட்டு ஹக் பண்ணும்போது இப்போ ஜிமன் புரியும். இப்போது அப்படியே அக்கா எப்படிட்டு இப்போ ஜேகே ஜிமினோட லிப்பை கிட்டக்க பார்த்துட்டு சுத்தமாக அந்த கண்ட்ரோலை மீறி போயிட்டு கிஸ் பண்ண போயிடுவான். இப்போ கிஸ் பண்ணி கிட்ட போகும்போது ஜிமின் ஜங்குக் அப்படிங்கும்போது ஜிமன் அது அப்படிங்கும்போது இப்போது அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கும்போது டப்பான்னு கிஸ் பண்ணிடுவான். இப்போ அப்படி பயங்கரமாக கிஸ் பண்ணி அந்த கிஸ் அவனுக்கு அந்த ஹார்ட்டுக்கு அதுக்கும் அந்த கிஸ் அவனுக்கு ரொம்ப தேவைப்படும். ஸோ அப்படி கிஸ்ஸு அதிகமாகும் போது டக்குன்னு ஜங்குக் அப்படின்னு இது பண்ணும்போது சாரி என்னால் முடியல, சாரி உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு இதாகும்போது இப்போது ஜேகே அப்படி இருக்காத பார்த்துட்டு ஜிமினும் ஃபுல்லாக சரண்டர் ஆகி இப்போது டக்குன்னு அதாவது ஜேகே பண்ணுறதுக்கெல்லாம் கோஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஜிமினும் வந்துடுவான். இப்போது அவங்களுக்குள்ளே அந்த நைட்டு ஃபுல்லாக ஒரு மாதிரி 2 பேருக்கும் டெப்ட் ஆகி ரொமான்ஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போது ஜேகே அந்த இருக்கிற அந்த மலையில் நனைஞ்சது எல்லாமே சேர்த்து அவனோட அந்த 10th ஏறி ஜிமினோட ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோன்னே இங்கே ஜிமினுக்கும் அப்படி தான் ஜேகேவோட அந்த ஜிமினை இங்கே டெம்ப்டட் ஆகி அவனுக்கும் அது பிடிச்சி 2 பேரும் அந்த ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணுவாங்க. இங்கே நம்ம ஜிமின் தான் கீழே பாட்டு மேலே படுத்துருப்பான். ஜேகே ஜிமின் மேலே ஓவர் ஆகிட்டு அப்படியே ஜேகேவோட அந்த ஷர்ட்டெல்லாம் கழட்டுவான். ஜிமின் அதை பார்ப்பான். இப்போது ஜிமினோட பட்டனையும் அன்பட்டன் பண்ணும்போது 2 பேரும் அவங்களுக்குள்ள அந்த ரொமான்ஸு அப்படி பற்றியும் ஸோ 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணுவாங்க. இப்போ அப்படியே ஒரு 1 hour 2 hour மாதிரி ரொமான்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஜேகேவும் ஜிமினும் ஹக் பண்ணிட்டு படுத்துருவாங்க. இப்போது அதனால் காலையில் ஜூனா சொன்ன மாதிரி காலையிலே 2 பேரும் ஏஞ்சி கிளம்பிடுவாங்க. ஆனால் 2 பேரும் அதிகமாக பேசிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் 2 பேரும் இப்போ கிளம்பிட்டு போகலாமா ஜங்குக் அப்படிங்கும்போது
டாக்ஸி புக் பண்ணிட்டேன், வண்டியில் வேணாம் அப்படிங்கும்போது சரி அப்படின்ட்டு இப்போ டாக்ஸி புக் பண்ணி டாக்ஸி வந்தோம். இப்போ 2 பேரும் டாக்ஸியில் போயிட்டுருப்பாங்க. 2 பேரும் பின்னாடி சீட்டில் உட்காந்துருக்கும் போது ஜிமன் கிட்ட பேசணும். இது எப்படி பேசுகிறது அப்படின்ட்டு ஜிமனை பார்ப்பான். ஜிமன் அப்படியே அந்த பக்கத்து பார்த்துட்டு நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அங்கே ஜிமன் உட்காந்துட்டு இருக்கும்போது இப்போது ஜிமன் அப்படியே அந்த இதுலேயே அவனுக்கு டயர்டாக இருக்கும். கார் போகிற அந்த இதில் அப்படியே கண்ணு மூடி படுத்து தூங்கிடுவான். இங்கே ஜேகே அப்படியே ஜிமனை பார்க்கும்போது ஜிமன் கண்ணு மூடி தூங்கிட்டு அப்படியே தூங்கி விழுந்து டக்குன்னு விழும்போது ஜேகே சோல்டர் அப்படி காமிக்குவான். இப்போது அப்படி அதில் இப்படி இதாகிடுவான். இப்போது ஜிமனை பார்க்கும்போது ஜிமன் க்யூட்டாக ஜேகேயோட சோல்டரில் படுத்திருப்பான். இப்போது நம்ம ஜோங் தான் நம்ம ஜங்குக்கு கால் பண்ணும்போது இப்போது ஜங்குக் தான் டேய் சொல்கிறா அப்படிங்கும்போது மிஸ்டர் ஜியோன் ஜங்குக் நீங்கள் நைட் அங்கே ஸ்டே பண்ணீங்க அப்படி இப்படின்னு கேள்விப்பட்டேன் சார், என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கும்போது அதுவா அப்படின்ட்டு பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கும்போது என்னடா என்னெல்லாம் நடந்துச்சுன்னு உங்ககிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? என்ன வைக்கப்படுற குறையிற டேய் நைட்டு அப்படின்னு சிரிக்கும் போது அது சரி ஜங்குகா உனக்கு ப்ரொப்போஸ் தானடா பண்ண சொன்னேன். சும்மாரா டேய் இந்த மூஞ்சை நான் பார்க்கணும் சீக்கிரமா அப்படிங்கும்போது இப்போது ஜங்குக்கு எதுவுமே சொல்ல போன்ட்ட கட் பண்ணுவான். ஜூங்தான் ஒரு வேலை இருக்குமோ அப்படின்ட்டு இருக்கும்போது நம்ம ரிசு கல்யாணத்துக்கு வந்திருப்பாள். அப்போ ஜூங்கிட்ட என்னடா லூசு மாதிரி போயிட்டுருக்க உன் ஃப்ரெண்டு இருக்கான்னு. ஆமாம் ஜங்குக் சொல்லு. ஜங்குக்கு ஒரு மாதிரி கொலையிறானா ஏன்டா இது அப்படிங்கும்போது நம்ம ஜூங் சொல்லும்போது அப்போது என் ஃப்ரெண்டு எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணியிருப்பான். என்னடி இப்படி சொல்கிற? ஆமாம் சிச்சுவேஷனுக்கு என்ன பண்ணணுமோ என்ன நடக்கணுமோ நடந்துருக்கும். நீ எப்படி இவ்வளோ ரியாக்ட் பண்ணுற? ரைட்டு ஃப்ரெண்டுனா அப்படி இருக்கணும். வரட்டும் அப்படி சொல்கிறீங்க. எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க நம்ம ஜிமன் ஜங்குக்காக. மேரேஜுக்கு எல்லாம் ரெடியாகி மேரேஜும் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 4 ஹவர் இருக்கும். இப்போது எங்கே நம்ம ஜிமன் அப்படியே ஜேகேயோட சோதரில் படுத்திருப்பான். இப்போ அப்படியே ஜேகே ஜிமனை பார்க்கும்போது ஜிமன் அவ்வளோ க்யூட்டாக கல்யாணத்துக்கு கிளம்பி வந்துட்டு இருப்பான்ல அப்படியே அந்த மிரர் போட்டிருப்பான். இப்போது அப்படி பார்க்கும்போது லைட்டாக நம்மளோட ஜிமனோட அந்த நெக்கில் ஜேகேயோட அந்த மார்க் இருக்கும். லைட்டாக வெயிட் பண்ணியிருப்பான் போல். என்ன ஜம்பு பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி பார்ப்பான். இப்போது ஜிமன் க்யூட்டாக படிக்கும்போது ஜிமன் உங்ககிட்ட என்னவோ சொல்லணும், என்னை பற்றி நிறைய பேசணும், உங்ககிட்ட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்லாம் நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே சத்தியமாக அது எதிர்பார்க்கலை. ஆனால் எனக்கு இப்போ எப்படி தெரியுமா இருக்குது, என் லைஃப்பில் ஃபுல்லாக நீ கலந்துட்டேன் அப்படி தான் இருக்குது. இதுக்கப்புறம் ஃபோனை எங்கிட்டேருந்து யாரும் பிரிக்க முடியாதுல்ல. இனிமேல் இந்த ஜீவனோட ஜிமன் தானே நீ. உங்ககிட்ட நிறைய பேசணும், எது என்னை மிஸ் பண்ணன்னு கேட்கணும். அப்போ மிஸ் பண்ணதெல்லாம் இப்போ உனக்கு சேர்த்து நிறைய லவ்வாக கொடுக்கணும். இதெல்லாம் நடக்கும்ல, என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்ல அப்படின்ட்டு ஜிமனோட அந்த எப்படி கலந்துட்டு கை வச்சுட்டு ரப்பான்ட்டு ஜிமன்கிட்ட அதாவது ஜிமன் தூங்கிட்டு இருக்கான்ட்டு பேசிகிட்டு இருப்பான். இப்போது அப்படியே ஒரு 3 ஹவரில் வந்துடும். இப்போது அப்படியே கார் நிப்பாடணுன்னு டிரைவர் தான் பார்க்கும்போது ஒரு 2 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இப்போ அப்படியே ஜிமன் கார் நிப்பாடின ஒரு 10 செகண்டுக்கு அப்புறம் இப்படி முடிச்சு பார்க்கும்போது ஜங்குக் தான் இப்படி பார்ப்பான். நம்ம வந்துட்டோமா? வந்துட்டோம் அப்படிங்கும்போது இப்போ அப்படியே பார்க்கும்போது அங்கே கல்யாணத்துக்கு ரெடி ஆகி வெளியெல்லாம் ஒரு கூட்டமாக இருக்கும். சாரி தூங்கிட்டேன்னா பரவாயில்ல ஜிமன் அப்படிங்கும்போது இப்படி ஜிமன் பார்ப்பான். இப்போ 2 பேரும் அப்படியே ஐட்டாகி பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ வெளியே தான் வந்து இப்படி டோரை தட்டுவாங்க. அப்படியே பண்ணும்போது ஜிமன் ஜங்குக் அப்படிங்கும்போது அண்ணா அப்படின்ட்டு போட்டு அப்படி ஜிமன் காரை விட்டு இறங்கி ஜூனா தான் நிற்பான். ஜிமன் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படிங்கும்போது என்னண்ணா நீ வா அப்படின்ட்டு கூட்டு போகும்போது இப்போ ஜங்குக்கு அப்படியே இறங்கிட்டு அப்படியே நிற்கும் போது நம்ம ஜூங்கரிசு தான் ஜங்குக்கா அப்படின்ட்டு வரும்போது ஜேகே வளர்கிறதுக்கு மாறா ரொம்ப அழகாக இருக்கிறத நோட் பண்ணிட்டு ஃபைனலியா அப்படிங்கும்போது இப்போது ரிசு தாங்கிட்டு வந்து ஜங்குக்கா வாழ்த்துக்கு அப்படிங்கும்போது ஜேகே அநியாயத்துக்கு ஷாயிரம் ஜூங் பார்த்துட்டு நான் கூட ஏதோ பொய்ன்னு நினச்சேன்டா. நேற்று நைட்டு 2 பேர் வந்தாருந்தீங்கல்ல, எனக்கு தெரிஞ்சு என் நண்பன் நல்லவனாக இருப்பான், எதாக இருந்தாலும் கல்யாணம் பண்ணி தான் பண்ணுவோம் அப்படிங்கும்போது இப்போது நம்ம ஜூங்க தான் அப்படி ஜங்கு பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிப்பான். இப்போ நம்ம ரிசு தான் ஜங்கு அப்படி இல்லை தானே அப்படிங்கும்போது
நான் 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 போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்ட்டு செம்ம சரியாக போகும்போது இங்கே ரிசு தான் ஐயோ என் நண்பன் வைக்கலாம் படுறானே அப்படிங்கும்போது ஏண்டி இந்த பன்னி பண்ணியிருப்பானோ ஏதாவது முன்ன ஜோங்கா அதெல்லாம் எங்களை மாதிரி பெரியவங்க விஷயம் நீ சிங்கிள் இதில் தலையிடாத போயிட்டு என் பையன் எங்கே இருக்கான்னு பாரு ஏண்டி இங்கே ஒருத்தர் இப்படி என்ன பண்ணுறது என்ன நடந்திருக்குன்னு ஒரு வெக்ஸில் அறிய நீ என்னடி அடிக்கும்போது அதெல்லாம் நல்லதே தான் நடக்கும். நண்பன் கமிட்டட் ஆகிட்டான், அண்ணன் கல்யாணம் பிடிச்சதுக்கப்புறம் நண்பனோட அந்த ட்ரீட்டை நம்ம கேட்குறோம், என்ஜாய் பண்ணுறோம். அடிக்கும்போது ஷாண்டி உனக்கு ட்ரீட்டு, ஆமாம் ட்ரீட்டு வா என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிசுவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே ஜேகே ரூமுக்கு போயிட்டு செம்ம ஹாப்பியாக அப்படியே படுத்து உருளுவான். அப்படியே படுத்து உருண்டுட்டு அந்த பில்லோ இது பண்ணிட்டு சிமினோட கூட இருந்தது. சிமின் வந்துட்டு கடைசியாக ஜேகேவை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு தான் அந்த காரை விட்டு இறங்கி போயிருப்பான். இப்போ அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா இப்போது நம்ம சின்ன ஜேகேக்காக ட்ரெஸ் எல்லாம் இது பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போது அது ஒயிட் அண்ட் ஒயிட்டில் அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸை ஜேகே குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு செம்ம ஹேண்ட்ஸமாக இறங்கி வரும்போது கெஸ்டெல்லாம் கார்டனில் இருப்பாங்க. இங்கே ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க. நம்ம நாம் சின்ன இருப்பாங்க. நம்ம நாம்ஜனுக்கு டைலாக இது பண்ணிகிட்டு இருக்கதை நம்ம ஜுங்குலிஸும் கிண்டல் பண்ணிட்டு எல்லாம் ஹாப்பியாக இருக்கும்போது இப்போ அப்படியே சங்குக்கு அப்படியே அழகாக ரெடி வருது. நம்ம த்ரிஸும் ஜுங்கு தான் பார்ப்பாங்க. ஜுங் தான் அங்கே பாரு கல்யாணம் நம்ம சின்னிக்கு இவன் ஏதோ மாப்பிள்ளை மாதிரி வரான் அப்படிங்கும்போது அவன் தானே அடுத்த மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அப்படியே சங்குக்கு வந்துட்டு ரிசுக்கிட்டையும் நம்ம சுங்கிட்டையும் நிற்கும்போது வேறு லெவலில் இருக்கடா அப்படின்னு சுங்க சொல்லுவான். இப்போது அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது எங்கடா சிமன் அப்படிங்கும்போது நானும் தான்டா சிமனை பார்க்கல, ஜிமனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரோ வந்திருக்காங்களாம் அப்படிதான் பேசிட்டாங்க. அப்படிங்கும்போது ஏன்னா பெஸ்ட் ஃப்ரெண்டா ஆமாம் அப்படிங்கும்போது இப்போது மாடி ஸ்டெப்பில் சிமன் தான் ஒரு பர்சனோட ஹேண்டை இப்படி டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படி நடந்து வந்துட்டுருப்பான். சங்குக்கு வந்துட்டு இங்கே கீழே சீட்டை ஜூங்கிட்டையும் பேசிகிட்டு இருக்குவான். இங்கே நம்ம சூனா தான் சிமன் வந்துட்டான் அப்படிங்கும்போது இப்போது அப்படியே எல்லோரும் பார்ப்பாங்க. நம்ம சிமன் ஒரு பர்சனோட ஹேண்ட் அப்படி டைட்டாக க்ளோஸாக இது பண்ணிட்டு அப்படியே ஸ்டெப்பில் இறங்கி ஹாப்பியாக பேசிச்சுட்டு வரதை எல்லோரும் பார்ப்பாங்க. ஃபஸ்ட் நம்ம ரிஸ் தான் பார்த்துருப்பா. சங்கு அடிக்கும்போது என்னடி அங்கே அடிக்கும்போது இப்போ அப்படியே ஜங்குக்கும் பார்க்கும்போது இப்போ அவ்வளோ க்ளோஸாக 2 பேர் வரதை எல்லோரும் வந்து அதில் பார்ப்பாங்க. அப்படியே வந்துட்டு நம்ம ஜிவனா அந்த பர்சனும் நிற்கும் போது நம்ம ஜூனா தான் மிஸ்டர் கின்தயாங் ஆக்சுவலி எனக்கு தான் இங்கே மேரேஜ், நீங்கள் 2 பேரும் எப்படி வரீங்க அப்படிங்கும்போது என்னண்ணா உங்களுக்கு இன்றைக்கி எங்கள் 2 பேருக்கும் நெக்ஸ்ட் வீக் தானே அப்படின்ட்டு ஜிமினை என்ன பேபி கரெக்டு தானே அப்படிங்கும்போது அயாங் அறியும்போது இப்போ இதை கேட்டோடே ஜங்குக் என்னடா அதெல்லாம் அப்படின்ற மாதிரி ஜுங் தான் சங்குக்கை பார்க்கும்போது சங்குக்கு எதுவுமே புரியாது. அப்படியே ஸ்டன் ஆகிட்டு பார்க்கும்போது இப்போ சிமன் சங்குக்கை பார்த்துட்ருப்பான். பார்த்துட்டு அப்படியே சிமன் சங்குக்கை பார்க்கும்போது சங்குக்கும் இங்கே அப்படி தான் சிமனை பார்க்கும்போது இப்போது அங்கே வந்திருக்கிறது நம்ம சிமனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிம் தயாங். அவர் தான் சிமன்கிட்ட கால் பேசியிருப்பான். இப்போது அவர் தான் அங்கே வந்திருப்பார். இப்போது நம்ம நாம்ஜன் வந்துட்டு அப்படி சொன்னோன்னே சின்னக்கு அதை தூக்கி வாரி போகணும். இப்போ அப்படியே சங்குக்கை பார்க்கும்போது சங்குக்கு அப்படி இருக்கிறத பார்த்துட்டு இப்போதைக்கு எதுவும் பேச முடியாது. ஏன்னா மேரேஜோட அந்த டைம் நெருங்கிருச்சு. இப்போது எல்லோரும் மேரேஜுக்காக ஹாலுக்கு போயிடுவாங்க. அதே மாதிரி டேவும் சிமனும் ஹேண்டை க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க போவாங்க. இப்போ எல்லோரும் மேரேஜ் இருக்கிற அந்த இடத்துக்கு போய் மேரேஜ் தாங்க நடக்கும். இதோட நான் அந்த ஸ்டோரியை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன ஆச்சு என்ன அப்படிங்கிறத பார்ட் 2 கண்டினியூ பண்ணுறேன். எல்லோரும் டெவில் ட்ரைனிங் போடுறதுக்கு தான் சொல்லியிருந்தீங்க. இப்போ எல்லோரும் கமெண்ட் பார்த்து டெவில் ட்ரைனிங் போடுங்கன்னு. கண்டிப்பாக டைம் கிடைச்சா நான் டெவில் ட்ரைனிங் போட்டுட்டு நான் போகிறேன். ஓகேவா? ஓகே, இந்த பார்ட் 2 எப்படி இருக்க போகுது அப்படின்றது எல்லோரும் வெயிட் பண்ணி அவங்க கமெண்ட்டை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பார்ட் 2 போடுவேன். ஓகே ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 2ல் இந்த ட்விஸ்ட்டு என்னன்னு பார்த்துட்டு ஒரு ஸ்பெஷல் பார்ட்டாக இதை கண்டிப்பாக நான் போடுறேன். ஓகேடா, எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகேடா, பாய்.